ஆவியானவரே, நீங்கள் வந்து என் ஆவியானவர், நீங்கள் இந்த ஆராதனையில் நீங்கள் தான் ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து இந்த ஆராதனையில் நம்மோடு கூட நீங்கள் வழிநடத்தி நீங்கள் எங்களோட பேச வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களை வழி நடத்த வேண்டுமாய் பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்கள் வந்தால் விடுதலை உண்டு, நீங்கள் வந்தால் ஆவியானவரே சுகம் உண்டு, நீங்கள் வந்தால் என் தேவாவியானவரே எல்லாவித ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யம் ரட்சிப்பும் உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்துவீங்க அப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்றுக் கொள்ளுகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு உங்களோட ஒத்தாசையை நீங்கள் அனுப்புறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் வியாதி படுக்கையில் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வியாதியை சுகப்படுத்தி ஆண்டவரே வேதனைகளை நீக்கி ஆண்டவர் ஆவியானவர் நீங்கள் கொடுத்த விடுதலைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த தேசங்களில் உள்ளதான இந்த கொரோனா வியாதியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் இந்த யூகேயில் இருக்கிற எல்லா பொல்லாத வியாதிகளை கடிந்து கொள்ளுகிறோம். அதே போல் ஜெர்மனியில், அதே போல் அங்கே இத்தாலியில், ஒவ்வொரு தேசங்களும் பிரான்ஸில், டென்மார்க்கில், இலங்கை, இந்தியா எங்கிருந்தாலும் இந்த பொல்லாத வியாதி இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும், நீங்கி போகும்படிக்காய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவாய் நீங்க பாதுகாத்தீங்க, இவ்வளவாய் தொடர்ந்து கிருபையாய் வழிநடத்தி வர்றீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் உங்களோட பிள்ளைகள் என்னென்ன தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தானே கண்டு அப்பா நீங்க மனதுருகி நீங்க அற்புதங்களை செய்யறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களோட பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காய் நன்றி. ஒரு பெரிதான எழுப்புதல் நீங்கள் கொண்டு வருவீங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்கள் உங்களோட சமாதானத்தை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நீங்கள் செய்து வர்ற ஒவ்வொரு மகிமையான கிரியைகளுக்காய் ஆண்டவர், அன்றியும் உங்களோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொன்ன வசனத்தின்படி உங்களோட பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நீங்கள் செய்து வர்றதுக்காய் ஸ்தோத்திரம். தேசமங்கும் உங்களோட நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் என் தெய்வம் நீங்க ஒருவர் தான் சர்வ வல்லம் உள்ள தெய்வம் அப்பா. கத்தலும் அவருடைய வல்லம், அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொன்னீங்களே. இந்த நாட்களில் தனிமையாக வீட்டில் இருந்து உங்களோட வல்லமையில பலப்படத்தக்கதாய் ஆண்டவரே, உங்களோடு கூட நடக்கத்தக்கதாய் நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து வழி நடத்தும், வார்த்தையினூடாக எங்களோட பேசும், எங்களை வழி நடத்தும் அப்பா. ஆராதனை விலங்குகளோட கூட நீங்க தானே ஆண்டவரை இடப்பட்டு என் தேவன் உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா கனம் துதி மகிமையா உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் சகல ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தொடர்ந்து ஆராதனைகளை கடந்து செல்வோம். அப்படி கண்கணம் மூடி வேணுமா? எங்களுடைய தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை முற்றுமாய் பொறுப்படுக்கத்தக்கதாய் ஆவியானவர் வேறு அவர்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சபை நடுவே ஆவியானவர் இப்போல் ஆவுகின்ற ஆவியானவர், எங்கள் சபை நடுவே ஆவியானவர் இப்போல் ஆவுகின்ற ஆவியானவர், ஆவியானவர் தேவ ஆவியானவர், ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர் தேவ ஆவியானவர், ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், எங்கள் சபை நடுவே ஆவியானவர் இப்போது ஆவுகின்ற ஆவியானவர், எங்கள் சபை நடுவே இப்போது ஆவுகின்ற ஆறுதலின் ஆவியானவர், ஆறுதலின் ஆவியானவர், எங்களை அரவணைக்கும் ஆவியானவர், எங்களை அரவணைக்கும் ஆவியானவர். எல்லாரும் சொல்லுவோம், சபை நடுவே எங்கள் சபை நடுவே ஆவியானவரே, விடுதலையின் ஆவியானவர் ராஜாவே, அவர் விடுதலையின் ஆவியானவர், ஆவியானவர்
எங்களுக்காய் விண்ணப்பிக்கும் ஆவியானவர், எங்களுக்காய் விண்ணப்பிக்கும் ஆவியானவர், சபை நடுவே குணப்படுத்தும் ஆவியானவர், எங்களை குணப்படுத்தும் ஆவியானவர், எங்களை பலப்படுத்தும் ஆவியானவர், எங்களை பலப்படுத்தும் ஆவியானவர், எங்கள் சபை நடுவே ஆவியானவர் ராஜாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் விண்ணப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறவர். எங்களுக்காய் விண்ணப்பிக்கும் ஆவியானவர், எங்கள் சபை நடுவே ஆவியானவர், இப்போலாவுகின்ற ஆவியானவர், எங்கள் சபை நடுவே ஆவியானவர், எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் விடுதலையின் ஆவியானவர், விண்ணப்பிக்கிற ஆவியானவர், அப்பா நமக்கு போதிக்கிற ஆவியானவரே,
நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிற தெய்வம், நம்மை நேசிக்கிறவர், நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நமக்கு விடுதலை தருகிற தெய்வம் உண்டு, வெற்றி தருகிற தெய்வம் உண்டு, ஜெயம் தருகிற தெய்வம் உண்டு. உம்முடைய பிள்ளைகள் நன்றியோட துதிக்கிறோம், நன்றியோட துதிக்கிறோம் ராஜாவே. உம்மை நன்றியோட புகழுகிறோம், உம்மை பாடுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ரட்சிப்பின் தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. எங்கள் அற்புத தெய்வமே, அதிசயமானவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் வல்லமையுள்ள ராஜாவே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எங்கள் ரட்சகரே, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம், உங்களை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உங்களை வணங்குகிறோம். எங்கள் அற்புத தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நம்பினோரை கைவிடாத தெய்வம், உம்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி ஓடி வந்திருக்கிறோம், உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி துதிக்கிறோம், உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி ஆராதிக்கிறோம் ராஜாவே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. நம்பி வந்தேனே ஏசையா, உம்மை நான் நம்பி வந்தேனே ஏசையா. என் பலன் நீர்தானையா, என் துணை நீர்தானையா. நம்பி வந்தேனே ஏசையா, உம்மை நான் நம்பி வந்தேனே ஏசையா. நம்பி வந்தேனே ஏசையா, உம்மை நான் நம்பி வந்தேனே ஏசையா. என் பலன் நீர்தான் ஐயா, என் துணை நீர்தான் ஐயா. ஏசையா, என் பலன் நீர்தான் ஐயா, என் துணை நீர்தான் ஐயா. உம்மை நான் நம்பி வந்தேனே ஏசையா, உம்மை நான் நம்பி வந்தேனே ஏசையா. எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுவோம், நம்பி வந்தேனே இயேசுவே. நம்பின ஒருவரை கைவிடுகிற தெய்வம் இல்லப்பா ஏசையா. கர்த்தரை நம்பினோர்களை என்றுமே கைவிடவில்லை, அன்பரை அண்டினோர்களை என்றுமே தள்ளினதில்லை. கர்த்தரை நம்பினோர்களை என்றுமே கைவிடவில்லை, அன்பரை அண்டினோர்களை என்றுமே தள்ளினதில்லை. அடைக்கலம் நீதான் ஐயா, நமக்கு ஆதாரம் நீதான் ஐயா. எல்லாம் சொல்லுவோம், அடைக்கலம் நீங்க தான் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆதாரம் நீங்க தான் ராஜாவே. உம்மை நான் நம்பி வந்தேனே ஏசையா, உம்மை நான் நம்பி வந்தேனே ஏசையா. உம்மை நான் நம்பி வந்தேனே ஏசையா, உம்மை நான் நம்பி வந்தேனே ஏசையா. கஷ்டங்கள் அதிகமானால் கவலையும் பெருகுதையா, கலங்கினால் தவிக்கையிலே தஞ்சம் என்று வந்தேன். சொல்ல, கஷ்டங்கள் அதிகமானால் தகப்பனே, கவலைகள் பெருகுத ராஜாவே. கலங்கி உடைய பிள்ளைகள் தவிக்கையிலே தஞ்சம் என்று வந்திருக்கிறோம். ஆதாரம் நீதான் ஐயா, அனுகூலம் நீதான் ஐயா. ஏசையா, ஆதாரம் நீதான் ஐயா, நமக்கு அனுகூலம் நீதான் ஐயா. உம்மை நான் நம்பி வந்தேனே ஏசையா, உம்மை நான் நம்பி வந்தேனே ஏசையா. சொல்லோ ராஜா.
கைவிடுகிற தெய்வம் இல்லையா. எங்களை கிருபையாய் தாங்கினவர், ஏந்தினவர், சுமந்தவர், தப்புவிச்சு நடத்துகிற என்ற அற்புத தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே போதுமானவர், நீர் ஒருவரே போதுமானவர் ராஜாவே. எங்கள் அன்பு தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் ராஜாவே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜாவே. உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கு பாத்திரரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் ரட்சகா உம்மை ஆராதிக்கிறோம் ராஜாவே. ஓ நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும். சொல்ல முடியும் ஆண்டவரே, நீங்க ஒருவர் எங்களுக்கு போதுமானவர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க போதுமானவர். வேதனைகளோ, துன்பங்களோ, வியாகுலங்களோ, வியாதிகளோ, எந்த சூழ்நிலையானாலும் என்ற கர்த்தர் நீர் ஒருவர் எங்களுக்கு போதுமானவர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. வேண்டுமா சொல்லுவோம், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. மீண்டும் அவரை பார்த்து சொல்லுவோம், நீரே போதும் ஆண்டவரே. நீங்க ஒருவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவர். இயேசுவே மீண்டுமாய் சொல்லுவோம், நீரே போதும் ஐயா. ஐயா நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர், உயரங்களில் எம்மை பறக்கச் செய். சொல்லோ, கழுகை போல ராஜாவே எம்மை உயரங்களில் உம்முடைய பிள்ளைகளை நீர் பறக்க பண்ணுவிக்கிற தெய்வம். எம்மை பறக்கச் செய்வீர். நீரே போதும். சொல்லோ, நீரே போதும் ராஜாவே. நீரே போதும் இயேசுவே. சொல்லோ, அவரை பார்த்து நீரே போதும் ராஜாவே. சிங்கத்தின் பிள்ளையாய் எமை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்திடும் பலனளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் எமை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்திடும்
எழும்பை செய்தீர், உயரங்களில் எவ்வை பறக்க செய்தீர். நீரே போதும் ஐயா ராஜாவே, நீரே போதும் ஐயா. அல்லேலூயா. ஓ நீரே போதும் எங்கள் ராஜாவே ஐயா. ஓ நீர் ஒருவரே போதும் ஐயா, எங்கள் ரட்சகா. ஓ அல்லேலூயா. எங்கள் தந்தை, எங்கள் தகப்பனே, நீர் ஒருவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவர் அப்பா. உம்முடைய மகிமை எங்களுக்கு போதுமானது, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமானது கர்த்தாவே, என் ராஜாவே, எங்கள் ரட்சகா. உம்மை ஆராதிக்கிறோம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மனமே, திகையாதே மனமே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விட. சொல்ல உங்கள் துக்கம் ராஜாவே சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நம்முடைய உள்ளத்தை பார்த்து சொல்ல, கடந்ததை நினைச்சு கலங்காத, நடந்ததை மறந்து விடு, மறந்து விடு. என்ற கர்த்தர் புதியன செய்திடுவார், என்றே நீ காண்பாய், என்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்ல கலங்கிடவே வேண்டாம் ஐயா. இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அப்பா ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நாங்கள் தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நாங்கள் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே கலங்கிடவே மாட்டோம், திகைத்திடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், திகைத்திடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம்.
காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் இயேசு வருகையில் தந்திடுவார். நம் இயேசு வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். அப்பா தாங்கிடும் பலன் தருவார். நாங்கள் தப்பிச் செல்ல வழி செய்வார், தப்பிச் செல்ல வழி செய்வார். ஆகவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஐயா கலங்கிடவே வேண்டாம், அம்மா கலங்கிடவே வேண்டாம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அப்படி இந்த வேலை என்னங்க மீதியான காரியத்தை பாச நடத்துவாங்க. ஆம்பரியமானவர்களே, உங்கள் கவலை கஷ்டங்கள் எல்லாம் மறைந்தே போய்விடும். அந்த விசுவாசத்தில் இருங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உடுவிக்கிற ஆண்டவர். இன்னொரு கொஞ்ச நேரம் அவரை ஆராதிக்க போகிறோம். உங்களையும் என்னையும் ஆராதிக்கும்படியாய் அழைச்ச ஆண்டவர், நம்முடைய நீதியை விளங்க பண்ணிவிச்ச ஆண்டவர், நியாயத்தை பட்டப்பகல் போல மாற்றுகிற ஒரு ஆண்டவர். உங்களோட வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையில நம்ப வேண்டியவர் அவர். நீங்களும் நானும் அவரை நம்பினோமே ஆனால் அவர் நம்பினவர்களை ஒரு நாளையும் கைவிடுகிறதில்லை. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீன், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீன். நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீன், நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். வார்த்தையில் திருப்தியாவே உம்
கேளும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவி என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவி. துன்மார்க்கருக்கு அந்த செல்வ திரட்சியை பார்க்கிறோம். என் தேவனே, நீதிமான் என்னுடைய வாழ்க்கையில வருகிற கொஞ்சம் நல்லதாண்டவரே. மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிறோம். நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிறோம். நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தரம் சுதந்திரம் இது கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சேக்கேலும் நீர்தானையா எங்கள் நீதி தெய்வமும் நீர்தானையா. யெகோவா சேக்கேலும் நீர்தானையா எங்கள் நீதி தெய்வமும் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்கினி. கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். கர்த்தரே கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சேக்கேலும் நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சேக்கேலும் நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் எல்லாம் உதவி செய்த தேவன் அவரை நாங்கள் ஆராதிப்போமா? எங்களுடைய நீதிகளை விளங்க பண்ணின தெய்வம் அவரை நாங்கள் ஆராதிப்போம். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை போஷிக்கிறீர். ஆபத்து
காலத்தில் வெட்கமடைவதில்லை, நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குறீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகளொன்றும் பிசகுவதில்லை, என் அடியை படுத்துகிறீர். கர்த்தரே கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகளொன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவாசைக்கேடும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவாசைக்கேடும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர். நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. யெகோவாசைக்கேடும் நீதானையா, எங்கள் நீதி தெய்வமே நீதானையா. யெகோவாசைக்கேடும் நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவாசைக்கேடும் நீதானையா, எங்கள் நீதி தெய்வமும் நீதானையா. புயல் இன்று ஓய்ந்தது. அருமையான தேவஜனமே, புறப்பலங்கள் பாரங்கள் எவைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அவைகளோடு நாங்கள் ஓடி வருகிற போது நம்முடைய ஆண்டவர் அந்த புயல்களை எல்லாம் ஓய பண்ணி வைக்கிறவர், புதுப்பாட்டை நமக்கு தருகிறவர். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாடு விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாடு விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த புது ராகம்
பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. சொல்வோம் எல்லாரும், நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்ணீரையா கரம் பிடித்தீரையா. சொல்வோம், கண்ணீரை கண்ணீரையா கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, நமக்கு விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, ஓ நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீராயா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. தேவஜனமே, எந்த சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் துதித்து பாடிக்கொண்டிருக்கும் போது, அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற போது, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லதையே செய்வார். மனுஷனால கூடாதது எதுவோ அதை என் ஆண்டவரால கூடும். அதை என் ஆண்டவர் செய்ததை முடிப்பார். அதை விசுவசிங்க. உங்களையும் என்னையும் மறக்காத ஒரு ஆண்டவர். இன்னும் ஒரு பாடலை பாடி தேவ செய்தி கடந்து செல்வோம். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை,
நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கே நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் தெரியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் தெரியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனையா, மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஓ எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே.
இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலும் தேவனே, வழியொன்றும் தெரியாமல் தவிச்ச வேளையிலும் நீர் என்னை மறந்துட்டீரோ என்று சொல்லி நான் புலம்பின வேளையிலும் நீர் என்ன மறவாம காத்தோர் ஆண்டவர். அருமையான தேவச்சனமே, உங்களோட வாழ்க்கையில எத்தனை பேர் சொல்லக்கூடும், ஆண்டவரே இருள் என்னை சூழ்ந்தது, கார் இருள் என்னை சூழ்ந்தது, வழியொன்றும் தெரியாம நான் தவிச்சேன், மறந்தீரோ என்று சொல்லி நான் அழுத. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலும் வழியொன்றும் தெரியாமல் தவிக்கையிலும் மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனையா, மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிற போது எங்களை விடுவிக்கிறவர். எத்தனையோ ஆபத்துக்கள், பொல்லாப்புகள், கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவிச்ச ஒரு ஆண்டவர். உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய மாளிகையை நினைச்சு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரை எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களும் ஆராதிக்கிறார்களே. இப்பொழுது இந்த உலகம் உம்முடைய மாளிகையாய் காணப்படுகிறது என்று விசுவசிக்கிறோம். உம்முடைய மகிமையினால மூடி தேசங்களை காக்கிறவர், பொல்லாப்பிலிருந்து ஜனங்களை மீட்டுக் கொள்ளுகிறவர். இருள் பூமியை மூடினாலும், கார்வழி ஜனங்களை மூடினாலும், என் கர்த்தர் நீர் உம்முடைய ஜனங்களுக்குள்ளே நீர் ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணிவிச்சு, ஆண்டவரை நிரந்தர சந்தோஷத்தை கொடுத்து நீர் ஆராதிக்க வச்சு கொண்டிருக்கிறவர். நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களோட பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க ராஜாவே. எவ்வளோ நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர்கள். நீங்க செய்த நன்மையை நினைச்சு உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மீண்டும் மீண்டும் உங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வரவேற்கிறோம் உங்களை. We welcome you in the name of our Lord Jesus Christ. ஏன் அதை வரவேற்கிறோம்னு சொன்னா, ஆராதனை தான் உங்களின் விடுதலையின் ஸ்தலம். The reason why we welcome you is because worship is where you get your freedom. அங்கே ஆராதிக்கிறவர்களை அவர் விடுவிக்கிறார் ஆண்டவர். Those who worship, he delivers them. நீங்கள் இந்த வேளையில இந்த தேசத்திலே எந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Wherever you might be, you're worshiping from where you are. கட்டாயமா நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். And surely God will bless you. அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களில் இவ்வளவு நெருக்கங்கள் இடுக்கங்கள் மத்தியிலும் நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிச்சோம். Not only that, in the past few days, amongst all the obstacles, we have been worshiping God. நம்முடைய ஆண்டவர்
அந்த இடுக்கங்கள் மத்தியில இருந்தும் கர்த்தர் எங்களுக்கு அநேக விடுதலைகளை எல்லாரோட வாழ்க்கையிலும் தந்திருக்கிறார். Regardless of all the obstacles, God has been good to us and He has delivered us. மனுஷனால முடியாதது தேவனால கூடும். What is impossible with man is possible with God. அதனால நீங்களும் நானும் கடந்த வாரத்தில் நாங்க பார்த்தோம், அங்கே ரெட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் தருகிறவர், ரெட்டிப்பான காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவர். Last week we saw how He gave double portion of the Spirit. அவர் நம்மை எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் நீங்களும் நானும் நிற்க வேண்டிய ஒரு இடம் நமக்கு இருக்கிறது. Regardless of how much He blesses us, there is a place where me and you must stand. அந்த இடத்தை குறித்து தான் இந்த வேளையில உங்களோடு கூட நான் பேச விரும்புறேன். And I would like to speak about that very place today. தமிழ்ல சுருக்கமா சொல்லப்படுது, இலேசாக புரிஞ்சு கொள்ள முடியும், கர்த்தருக்கு காத்திருத்தல். Is waiting for the Lord. இன்றைய நாளில செய்தியுடைய தலையங்கமே அதான், கர்த்தருக்கு காத்திரு, காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். Today's sermon, the title of today's sermon is to wait for the Lord and the Lord will make it happen. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்குள்ள கர்த்தர் இடத்துல காத்திருங்கள். Regardless of where you are, you have to wait upon the Lord and for the Lord. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். And He will make things happen. காரியங்கள் வாய்க்க பண்ணப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும். If you wish for things to happen, then you have to wait for the Lord. நாம் கர்த்தருக்கு காத்திருந்தால் காரியங்கள் எல்லாம் கர்த்தராலே வாய்க்க பண்ணி வைத்து கொண்டிருப்பார். If we wait for the Lord, then He will make all the things happen for us. இந்த செய்தியினுடைய தலையங்கம், நீங்கள் 1000 பிரசங்கம், இந்த தலையங்கத்தில் 1000 பிரசங்கத்தை கேட்டிருப்பீர்கள். You may have heard thousands of sermons with this same title. ஏன்னு சொன்னா நான் 1979ஆம் ஆண்டே இந்த செய்தியினுடைய தலையங்கத்தை குறிச்சதான ஒரு செய்தி கேட்டிருக்கிறேன். Because in 1979 I heard a sermon with the same title. அப்படியானால் அந்த நாட்களில் இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் அவ்வளவு காலங்களுக்குள்ள எவ்வளவு செய்திகள், எத்தனை பேர் இந்த செய்தியை கொடுத்திருப்பார்கள். So approximately 40 years, so many other people would have given so many other sermons. அதனால சிலர் இந்த தலையங்க செய்தியை கேட்ட உடனே சிலர் நினைப்பார்கள் இது கேட்ட செய்திதான் என்று சிலர் எழும்பி போகிறது உண்டு. So some people might just walk off thinking that it's a sermon that we have already heard. ஆனா இந்த ஒரே வேத புத்தகத்தையே கேட்டு 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 நித்திய ஜீவ காலமாய் வாழுகிற மனுஷர்கள் இருக்கிறார்கள். But there are people who live by listening to the word over and over again. இது ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய புதிய காரியங்களை நமக்கு சொல்லும். Because for each and every day it will teach us new things. புதிய புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கும். It will accomplish new things in our life. அதனால இந்த கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கிற போது, So when you wait upon the Lord, ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிறது இல்ல. our God He will never let you down. இந்த கர்த்தருக்கு காத்திருக்குங்கள் என்று சொல்லப்படுகிற பிரசங்கம் நான் கூட கிட்டத்தட்ட கனதரம் செய்திருக்கிறேன். Even me, I have preached the same on this title before. ஆனா இன்றைக்கு நான் சொல்ல போகிற செய்தி அந்த செய்தி அல்ல. தலையங்கம் அதா இருந்தாலும் சாராம்சம் வித்தியாசமானதா இருக்கும். Even though the title is the same, the meaning of the sermon is not the same. மனிதன் என்ற ஒரு காமனா ஒரு வேர்ட் மனுஷர்கள் யூஸ் பண்ணுவார்கள், மனிதன் என்று சொல்லி. So men might use a common word saying men. ஆனா ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசமானவர்களா இருப்பார்கள். But each and every man is different. ஒரு மனுஷனை போல இன்னொரு மனுஷனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். It's hard to find a man like another man. பல சொல்றாங்க ஒரு மனுஷனை போல 7 பேர் இருப்பார்கள் என்று சொல்லி. Some people might say there are 7 people who are the same. ஆனா அவங்களுடைய fingerprint DNA அங்க வித்தியாசமா தான் இருக்கும். But their fingerprint and the DNA would be different. உலகத்துல அவ்வளவு கோடி மக்கள் இருந்தாலும் எல்லாம் அவர்களுக்கு வித்தியாசமாய் காணப்படுமே. ஆனால் even though there are crores of people in this world, there are so many differences among the people. இந்த ஒரு வேதமா இருந்தாலும் இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு காலகட்டத்துல அது வித்தியாசமான வெளிப்பாடுகளை தருகிறதா இருக்கு. Even though it's the same Bible, each and every word from the Bible is different according to the situation that you're in. உங்களோட வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில நாங்கள் अनेகம் பேர் கர்த்தருக்கே காத்திருந்தோம். Me and you in our life, we have waited upon the Lord in different times. அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விட்டதில்லை. And He has never let us down. உங்களையும் உங்களோட வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிற போது, Likewise in your life when you wait upon the Lord, ஒருபோதும் உங்களை வெட்கப்பட விடுகிறதில்லை. our God, He will never let you down. நாம காத்திருந்தால் அவர் வெட்கப்பட விட மாட்டார். If we are waiting, then He wouldn't let us down. மனுஷனுடைய பார்வையில சில வேளையில வெட்கம் போல தெரிஞ்சாலும் ஆண்டவருடைய பார்வையில அது ஜெயமா இருக்கும். Even if in people's eyes it might seem like He has let us down, but in God's eyes it will seem victorious. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல. For my thoughts are not your thoughts. என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகளும் அல்ல. My ways are not your ways. ஏன்னா அவருடைய வழிகள் எல்லாம் வித்தியாசமானது. Because His ways are different. மனுஷன் முகத்தை பார்க்கிறவன். The man looks at the face. ஆனா ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறவர். But God, He looks at the heart. மனுஷன் அங்க பார்க்கிறோம், அங்கே பாவம் செய்யாத மனுஷனை ஒரு பரிசுத்தவான நேசிப்பான்.
A man, he would like a man who doesn't sin, a holy man. ஆனா தேவன் பரிசுத்தவானை நேசிக்கிறார், அதே வேளையில பாவம் செய்த பாவ மனுஷனை நேசிக்கிறார். But our God, he loves a holy man, but he also loves a sinner. மனிதர்கள் அங்கே உலக உதவாத மனிதர்களை நேசிக்கவே மாட்டார்கள். Men would not like useless people. கெட்டவர்கள், கொடியவர்கள் அல்லது பாவிகள் என்றால் அவர்கள் தங்கள் சொந்தம்னு கூட சொல்ல மாட்டார்கள். Even if they're living in sin or if they're bad people, they wouldn't even call them relatives. ஒரு ஏழை, அனாதை, தரித்திரனா இருந்தால் அவனை அங்கே கணக்கெடுக்க மாட்டார்கள். If they're poor or if they're an orphan, they wouldn't take much consideration for them. இது மனுஷனுடைய பார்வை. This is what happens in a man's point of view. ஆண்டவருடைய பார்வை அப்படி அல்ல. But our God's look is not the same. ஆண்டவர் அங்கே ஒதுக்கப்பட்டவன், சிறுமப்பட்டவன், ஏழை, பரதேசி இவர்கள் எல்லாம் அதிகமாய் நேசிக்கிற ஒரு ஆண்டவர். But our God, he loves those who have been cast aside, who have been downcasted. ஆண்டவர் தள்ளப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, பிரயோஜனமற்றது ஏதோ அதை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துற ஒரு ஆண்டவர். Our God, he takes who has been pushed aside, who has been considered as useless and uses them. நல்லோர் தீயோர் எல்லார் மேலும் ஆண்டவர் தன்னுடைய கிருபையான மழையை பெய்கிறவர். He makes the righteous rain to fall upon the evil and the good. அவருடைய வழிகள் வித்தியாசமானது. His ways are different. அவருடைய நேசம் வித்தியாசமானது. His love is different. அதனால அவர் சொல்றார், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் யாரோ அவர்கள் வெட்கப்பட்டு போக விடுகிறதில்லை. That's why he says whoever waits upon him, he will never let them down. இதுல இந்த வேதத்துல இந்த தலையங்கத்துல अनेक ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் காத்திருக்கிறதை குறித்து அங்கே பைபிள் கோட்டேஷன்ல இருக்குது. There are so many verses about waiting upon the Lord in Bible quotation. உங்களோட கூட நான் ஒரு வசனத்தை எடுத்து அதை தொடர்ந்து பின்பதாக போக விரும்புறேன். I would like to take one verse and focus on that. அங்கே சொல்லப்படுது, எசாயாவின் புத்தகத்தில் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. It says in the book of Isaiah 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. Since ancient times no one has heard, no ear has perceived, no eye has seen any God besides you who acts on behalf of those who wait for him. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. For those who wait for him. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு நீங்க செய்ய போகிற காரியங்களை, the things that you do on behalf of the people who wait for you, நீரே அல்லாமல், other than you, அங்கே உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அதை கண்டதும் இல்லை. Since ancient times no one has heard, no ear has perceived, no eye has seen. இதை நீங்க கவனம் ஒத்து பார்க்கிறபோது ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற காரியங்கள் எவ்வளவு என்பதை நாம் அறிகிறோம். When you look at this carefully, you're able to realize how much God is going to do for us. அதை வேறு யாரும் அறியாத படிக்க கர்த்தர் நமக்கு அதை செய்து முடிக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். And we can also see that that no other people will realize what God's going to do for us. அழகாக இந்த தேவன் எழுதுகிறான், தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. God who acts on your behalf. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. Those who wait for you. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு நீர் செய்பவைகளை. The things that you do for the people that wait for you. உமக்கு காத்திருக்கிற குடும்பத்துக்கு நீர் செய்பவைகளை. The family that waits for you, the things that you're going to do for them. உமக்கு காத்திருக்கிற உம்முடைய மகனுக்கு நீர் செய்பவைகளை. The things that you're going to do for the child that's waiting for you. நீரே அல்லாமல், other than you, உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை. Since the beginning of time no one has heard. நீரே அல்லாமல், other than you, உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் செவியாலே உணர்ந்ததும் இல்லை. no ear has perceived. நீரே அல்லாமல், besides you, உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் அவைகளை கண்டதும் இல்லை. no eye has seen. அப்படி என்று சொன்னா ஒரு வித்தியாசமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். So God is going to bless us in a different way. ஆண்டவர், உமக்கு காத்திருக்கிற எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே ஒரு காரியத்தை செய்கிற போது, when you do something for us, when we wait on you, ஒருவரும் கேட்கவும் இல்லை, ஒருவரும் செவியால் உணர்ந்ததும் இல்லை. உணர்ந்ததுன்னு சொல்லுகிறது தமிழ்ல இன்னொரு வகையில சொன்னால் புரிந்து கொள்ளவும் இல்லை. So no one has heard and no one has understood it. என்ன உங்களுக்கு தெரியணும், ஒருவரும் கேட்டதும் இல்லை, அதாவது செவியால் ஒருவரும் கேட்டதும் இல்லை, அதே வேளையில செவியால் ஒருவரும் உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லப்படுகிறதே. அப்படியானால் கேட்டது என்ன, உணர்ந்தது என்ன, ரெண்டும் ஒன்றா? இல்லை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. So it says no one has heard and no ears have perceived. So what is the difference between the two? உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை ஆண்டவரே. Since the beginning of time no one has heard. எப்படி கேட்டார்கள்? How did they hear? காதின் மூலமாக தான் கேட்டார்கள். It's through the ears that they heard. அதே வேளையில செவியாலே அங்கே உணர்ந்ததும் இல்லை. So no one has understood as well. திரும்ப சொல்றார், காதின் மூலமா உணர்ந்ததும் இல்லை. So no ear has perceived. அது அர்த்தம் என்ன? So what is the meaning? அங்கே கேட்கிறது ஒன்று இருக்கிறது, நாம கேட்கிறோம், அது ஒரு கேட்கிற நல்ல காரியம் கேட்கிறோம். So for us to hear it's good.
உணர்கிறது என்று அதை புரிந்து கொள்ளுகிறது. So for us to understand is to realize ஆண்டவரே it. நீர் உம்மைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு செய்ய போகிற காரியங்களை ஒரு மனுஷன் கேட்கவும் முடியாது, அதை குறித்து புரிந்து கொள்ளவும் முடியாது. So no one can hear it, but no one can also understand what you're going to do for them. அவைகளை கண்டு கொள்ளவும் முடியாது. And no eye has seen as well. அவ்வளவு ஒரு ஆழமா என் ஆண்டவர் தான் தன்னுடைய பிள்ளைகள் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு செய்ய போற காரியத்தை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் தெரியுமா? So how clear is it, how deep the things God is going to do for the people that wait for him? உங்களோட வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில நீங்கள் நானும் ஆண்டவருக்கு காத்திருந்தால், In my life and in your life, if you're waiting upon the Lord, அங்கே எங்களுக்கு செய்கிறவளே அவர் மட்டும்தான் அறிவாராம். only he knows what he's going to do for us. அவர் மட்டும்தான் உணர்ந்து கொள்வாராம். Only he will realize it. அவர் மட்டும்தான் அதை காண்பாராம். Only he will see it. அப்படியே ஆண்டவரோட ஒரு ரகசியமாய் நம்மை ஆசீர்வதிக்க போகிற ஒரு ஆண்டவர். So our God is going to bless us in a secretive way. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நீங்களும் நானும் கேட்க முடியாத காரியத்தை, பார்க்க முடியாத காரியத்தை, உணர முடியாத காரியத்தை கர்த்தர் அவர் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற அற்புதத்தின் தேவன். Our God is a miraculous God who is going to do for the people that wait for him that no eye has seen, no ear has heard. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியம் ஒரு ஆசீர்வாதம் வருகிற போது அங்கே மனிதர்கள் கண்டு பொறாமைப்படுவார்கள். When you have a blessing in your life, other people might be jealous of you. அல்லது நீங்கள் பணக்காரராய் இருந்தா கள்ளரை கண்டு பயப்படக்கூடும். So or if you're a rich person, you might be scared of all the robbers. ஏன்னா உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் காண்கிறார்கள். Because they can see your blessings. புரிந்து கொள்ளுகிறார்கள். They understand what you அதை have. குறித்து கேட்டு கேள்விப்படுகிறார்கள். And they come to realize what you have. சில வேளையில ஆபத்து வரலாம், பொறாமைப்படலாம் உங்கள் மேலே. So they might be jealous upon you, or you might face some sort of ஆனா danger. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? But you know what our God says? மாலே நான் உனக்கு செய்ய போகிறதை O daughter or son, what I am going to do for you, காண மாட்டான். no eye has seen it, ஒருவனும் கேள்விப்பட மாட்டான். and no one has heard about it, ஒருவனாலும் புரிந்து கொள்ளவே முடியாது. and no ear has perceived it. ஆனால் முடிவு எப்படியாய் காணப்படும்? But the ending, how would that be? அது ஆச்சரியமாய் இருக்கும். It would be miraculous. வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதமோ ஐஸ்வரியம். The riches, it comes from the Lord, அதனோட வேதனையை கூட்ட மாட்டான். and he adds no pain to it. அப்படினா அதோட அர்த்தம் என்ன? So what is the meaning of that? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தருகிற ஆசீர்வாதங்கள், The blessings that God gives in your life, வேதனை இல்லாத ஆசீர்வாதங்கள். it doesn't have any pain in it. விசுவாசிங்க, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தரப்போகிற ஆசீர்வாதங்கள். You have to believe it, the blessings that God is going to சில give in your வேளைகளில் life. காலம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க கூடும். Sometimes in your life you may have received so many தேவன் blessings. தந்தார் என்று நீங்கள் விசுவாசித்திருக்க கூடும். You may have believed that it came from God. ஆனால் நீங்க கர்த்தருக்கு காத்திருந்து தேவன் ஒரு காரியத்தை தந்தார். But if you had waited upon the Lord and God gave something அது to you, தேவனுடைய சித்தம் இல்லாமல் யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. without God's will no one can do anything to it. அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் எனக்கு வர வேண்டிய ஒரு நம்பிக்கை, So the belief that me and you need to have, ஆண்டவரிடத்தில் நான் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். the hope that you should have is I have to wait upon the Lord and receive it. முதல்ல அங்கே பிரசங்கம் பண்ணின பிரசங்கத்தின் தலையங்கம் எனக்கு ஞாபகம் வருகிறது. I remember the sermon that I gave 2 weeks ago. கர்த்தருடைய நேரப்படியே நமக்கு நடக்கும். According to God's timing it will happen for us. எங்கட நேரப்படி அல்ல, கர்த்தருடைய நேரப்படி. It's not according to our timing but according to God's timing. மனிதர் நாங்கள் எங்களுடைய நேரப்படி நடக்கணும் என்று விரும்புகிறோம். Our men that we wish for things to happen according to our timing. ஆண்டவர் அப்படி அல்ல. But God doesn't have that. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நேரப்படியே செய்கிற காரியம் எதுவோ அது நிலையாய் நிலை நிற்கும். So whatever happens according to God's timing, it will remain, it will stand firm. எனவே உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில கர்த்தருடைய நேரத்துக்காய் காத்திருக்க வேண்டும். So in your life and in my life we have to wait for God's timing. நாங்கள் அவரிலேயே காத்திருக்க வேண்டும். We have to wait upon him. ஆண்டவரே நான் உம்மில தான் காத்திருக்கிற மனுஷன். Lord, I wait upon you. இன்னைக்கு अनेகம் பேர் அங்கே கர்த்தரிடத்தில் காத்துக்கொள்ளாதபடியினால இந்த வேதத்தில் अनेகம் பேர் ஆசீர்வாதங்கள் இழந்ததை இந்த வேதம் அங்கே எழுதி வச்சிருக்கிறது. We can see written in the Bible so many people have lost their blessings because they did not wait upon the Lord. अनेக பரிசுத்தவான்கள், अनेக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்கள். So many people have lost the blessings because of that. ஏன்னா கர்த்தரிடத்தில் காத்திருக்க அவர்களுக்கு பொறுமை இல்லாமல் போய்விட்டது. Because they didn't have the patience to wait upon the Lord. இந்த வேதத்தில் கர்த்தருக்கு காத்திருந்த ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதர்களும் உண்டு, ஆசீர்வாதத்தை இழந்த மனிதர்களும் உண்டு. There are people who have lost their blessing and who have received a blessing of நாங்கள் வேதத்தில் பார்க்கிறபோது ஆதியாகமத்தை பார்த்தால் ஆபிரகாம் அங்கே காத்திருந்த மனுஷன். If we see in Genesis, Abraham was waiting. அங்கே ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சார். God called Abraham. ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கல. Abraham did not call God. ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சார். God, he called Abraham. யோவான் 15:16 சொல்லுது, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். It says in John 15:16 that you did not choose me but I chose you. ஆபிரகாம் தேவனை தேடி போகல. Abraham did not seek God. ஆண்டவர்
ஆபிரகாமை தேடி போனார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல சொல்லப்படுது. It says in Genesis 12:1 that it was God who seeked after ஆபிரகாம் விரும்பல தான் ஐஸ்வரியமானவன் வரணும். Abraham did not have the desire to be rich. ஆபிரகாம் விரும்பல நான் அங்கே சந்ததியை பெற்றெடுக்கணும். Abraham did not have the desire to have a great nation. ஆபிரகாம் விரும்பல நான் ஜாதிகளுக்குள்ள பெரிய தகப்பனா இருக்கணும். Abraham did not have the desire to be a father of many nations. ஆபிரகாம் நினைக்கல எனக்குள்ள பூமியில இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேணும். Abraham did not have the desire that all the people of the earth should be blessed through him. ஆபிரகாம் நினைக்கல என்ன சபிக்கிறவனை கர்த்தர் சபிப்பார், என்ன ஆசீர்வதிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார்னு ஆபிரகாம் நினைக்கல. Abraham did not think that God will bless who he blesses and God will curse those who curse him. ஆண்டவர் ஆபிரகாமை நினைத்ததை செய்தார். But God, he thought of Abraham and he did those things. ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடி ஆண்டவர் போய் செய்தாரே ஆனால், if God seeks after a man and goes after him, காலதாமதமானாலும் அதை அங்கே அவர் நிறைவேற்றி முடிச்சார். even if the time delays, God will accomplish those things. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யக்கு முதல் அவருக்கு டைம் அவரே ஃபிக்ஸ் பண்ணுவார். Before God does something in our life, he fixes a certain time. யாருக்கு எப்ப என்னிடத்தில் எதை செய்ய வேண்டும் என்று அவர் அங்கே திட்டமிட்டு செய்கிற ஒரு ஆண்டவர். God, he plans everything according to who he should do it for and when he should do it for them. அதேபோல உங்களோட வாழ்க்கையிலும் இந்த வாழ்க்கையிலும் ஆண்டவர் திட்டமிட்டு செய்கிற ஆண்டவர். Likewise in your life and in my life, God plans things. ஆபிரகாமை அழைச்சது போல அல்லவா உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்தார். Did God not call you just like how he called Abraham? நாங்கள் யார்? ஆண்டவரை தேடி போன ஜனமா? Who are we? Did we go and seek after God? நீங்களாய் தேவனை தேடி போனீர்களோ? Did you go and seek God? நீங்களும் நானும் பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்தவர்களாய் இருந்தோம். We were dead in our sins and our iniquities. எபேசியர் 2:4 சொல்லுது உலக தோற்றத்துக்கு முதல் தேவன் எங்களை தெரிந்து கொண்டாரா. It says in the book of Ephesians 1:4 that God chose us before the creation of this world. ரோமர் 8:29 சொல்லுது தேவன் அநேக பிள்ளைகளுக்குள்ள அவர் மூத்தவராய் இருக்கும்படிக்கு நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ள தெரிந்து கொண்டாரா. It says in Romans 8:29 that so that he could be the first of many, he chose us. நீங்களும் நானும் தேவனால் தெரியப்பட்டவர்கள். Me and you, we have been chosen by God. நாங்கள் தேவனை தேடவில்லை. We did not go after அவர் நம்மை God. தேடி வந்தவர். He came after us. நம்மை தேடி வந்தவர் ஆபிரகாமை தேடி போனது போல நம்மை அவர் தேடி வந்தவர். Just like how he went after Abraham, he came after us. ஆனா தேடி வந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் அழைக்கிறார். He calls Abraham after seeks him. ஆபிரகாம் போகிற போது And when Abraham follows எபிரேயர் him, புத்தகத்தில் அங்கே 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது. it says in the book of Hebrews 6:15 ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தான். that Abraham waited patiently. எதற்காக காத்திருந்தான்? What did he wait for? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் என்று பொறுமையோடு காத்திருந்தான். He was waiting patiently so that God would accomplish everything that he had promised. பொறுமையாய் காத்திருந்து அவைகளை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. It says in the Bible that he waited patiently and he received those things. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் காத்திருக்கிற போது கர்த்தர் அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஆண்டவர். When people wait upon the Lord, God will accomplish those things in the right time, in the right place. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். Our God has called me and you. உங்களையும் என்னையும் ஏன் அழைச்சார்? Why did God call us? எங்களை எங்கே பாட்டுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆண்டவரை தேடுகிறபடினால கஷ்டப்படுகிறோம் என்று ஜனங்கள் சொல்லி அவருடைய நாமம் தூசிக்கப்பட அல்ல. It's not for his name to be destroyed by saying that because we gave ourselves for the Lord, that's why we're facing so many problems. எங்களால தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்தார். God has called us so that through us he can be glorified. உங்களால தேவன் மகிமைப்படும்படியாய், So that God can be glorified through you. உங்களுடைய தேவன் பெரிய தேவன் என்பது உலகம் அறியும்படியாய், So that the world knows that your God is a great உங்களுடைய God. தேவன் யுத்தத்தில் வல்லவர் என்பது உலகம் அறியும்படியாய், So that the world knows that your God is amazing when உங்களுடைய தேவன் ஐஸ்வரியத்தின் தேவன் என்பது உலகம் அறியும்படியாய், So that the world knows that your God is a God of riches. உங்களுடைய தேவன் அங்கே உங்களை அழைச்சவர் உண்மையுள்ளவர் என்பதை அறியும்படியாய், So the world knows that the God who has called you is a truthful God. உங்களுடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை உலகம் அறியும்படியாய், So the world knows that your God is a holy God. உலகம் முழுவதும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உங்கள் மூலமாய் அறியும்படியாய், So that the whole world comes to know that there is a God. தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். God has called me and you. அழைச்ச ஆண்டவர் தான் எங்களை உயர்த்துகிறவர். The same God that has called us, he lifts us high. ஆபிரகாம் ஒன்றும் செய்யவில்லை. Abraham did not do anything. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே வாழ்ந்தார். He was glorifying God, knowing that our God is able to do everything that he has promised. 25 வருடங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார். He was glorifying God for 25 years. குறிச்ச காலத்தில் தேவன் அதை நிறைவேற்றி முடித்தார். At the appointed time, God did what he had promised. ஆபிரகாமுடைய சரீரம் செத்தது.
Abraham's body was dead. சாராளுடைய கர்ப்பம் செத்தது. Sarah's womb was dead. நம்புறதுக்கு ஏதுமில்லாத காரியமாய் எல்லாம் காணப்பட்டது. It wasn't possible for them to believe on the things. அங்கே வந்து போனவர்கள் எல்லாம் ஆபிரகாமை பார்த்து நீ अनेक ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பெயர் சூட்டி வைத்திருக்கிறாயே ஆனால் உனக்கோ குழந்தை இல்லை என்று சொல்லி பரிகாசம் பண்ணினார்கள். All the other people that came to see him, they made fun of him saying that you're the father of nations but you don't have a child. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான்? But what did Abraham do? அங்கே உன்னுடைய சந்ததி இவ்வளவா என்று சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டது அந்த வாக்குத்தத்தத்தை அவன் விசுவசித்தான். But he believed on the promise that God had given. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. He was not weak in his faith. அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். He was strong in his faith. எப்படி விசுவசித்தான்? How did he believe? அவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை முழு நிச்சயமாய் நம்பினான் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. It says in Romans 8:18 that he truly believed what God had promised. தேவன் சொன்னதை செய்கிற ஆண்டவர். Our God will accomplish what he promises. தேவன் சொன்னதை செய்கிற ஆண்டவர். Whatever God says he will accomplish it. இந்த வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி இருந்தால், if God has said that in your life or in my life God will do something, தேவன் அதை செய்கிற ஆண்டவர். then our God will accomplish it. ஆனா நீங்கள் நான் அவசரப்பட கூடாது. But me and you, we should not rush. சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் விட்டது. Sarah's womb was dead. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய் விட்டது. Abraham's body was dead. அங்கே மனுஷ ரீதியில முடியாத ஒரு காரியம். It's not possible by man. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னா? But do you know what God said? எரேமியாவின் புத்தகம் 32 சொல்லப்பட்டது நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். It says in Jeremiah 37 that those who are of the flesh I am a God for them. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Is there anything too hard for me? உங்களை அழைச்ச ஆண்டவர் யாரு? Who is the God that called you? அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்ல. Is there anything too hard for him? There's nothing too hard for him. உங்களை அழைச்சு இடையில விடுவாரோ? So the God who has called you, would he let you fail? ஆபிரகாமை அழைச்ச ஆண்டவர், the God who called Abraham, ஆபிரகாம் தேவனை மறுதலித்தான். Abraham he betrayed God. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக பொய் சொன்னான். Abraham he lied in front of God. ஆபிரகாம் மனைவியுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் போனான். Abraham listened to his wife and he went against the will of God. அப்படி இருந்தும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். Even though he was like that, God blessed him. தெரியுமா? Do you know why? தேவன் அழைச்ச ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உண்மை உள்ளவர். Because the God who called Abraham, he was true to Abraham. ஆபிரகாம் தேவனுக்கு உண்மை இல்லாம இருந்திருக்கலாம். Abraham he may not have been true to God. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உண்மை உள்ளவர். But our God was true to Abraham. உங்களை அழைச்ச ஆண்டவரும் அப்படிதான். The God who has called you is also the நீங்க same. சில வேளையில உண்மை இல்லாதவங்களா இருக்கலாம். Sometimes you may not be truthful to God. நீங்க சில வேளையில பாவம் செய்கிறவங்களா இருக்கலாம். Sometimes you might be someone that's sinning. நீங்க சில வேளையில தவறு விடுகிறவங்களா இருக்கலாம். Sometimes you might be someone doing something நீங்க wrong. தவறு என்பதற்காக ஆண்டவர் தவறுகிறவர் அல்ல. Just because you're doing something wrong doesn't mean God is going to do something தன்னுடைய wrong. வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவர். He is true to his words. அவர் உங்களை தேடி வந்தார். If he has come search அவர் after உங்களை you, ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். if he says that he's going to அவர் bless உங்களை you, உயர்த்துவார் என்று சொன்னார். if he said he's going to lift you up சூழ்நிலையை high, பார்க்காதீர்கள். don't look at your situation. காலநிலைகளை Don't பார்க்காதீர்கள். look at your timings. தேவன் சொன்னதுதான் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். Whatever God has promised will happen in your life. சில வேளையில நீங்க விழுந்திருக்கலாம். Sometimes you may have சில fallen. வேளையில தவறு இருக்கலாம். Sometimes you may have something விழுந்து done போன wrong. தாவீதின் கூடாரத்தை கட்ட வருகிற ஆண்டவர். Our God is something who's going to rebuild the tent of உங்களுடைய David. விழுந்து போன வாழ்க்கையை திரும்ப அவர் கட்டுவார். Our God is going to rebuild your life. உங்களுடைய விழுந்து போன பிசினஸ் அவர் திரும்ப Our கட்டுவார். God is going to rebuild your business. உங்களுடைய விழுந்து போன எதிர்காலத்தை திரும்ப அவர் உருவாக்கி Our தருவார். God is going to recreate the future that has fallen. கர்த்தருக்கு காத்திருங்கள். You have to wait upon the Lord. ஜனங்கள் அங்கே சொன்ன அந்த சொல்லை அவன் கேட்டு ஆண்டவர் அவனை தள்ளவில்லை. God did not push him by listening to what other people said. திரும்ப எழும்பினான். He rose up again. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். He is able to accomplish what he has promised. சாராளே உன்னுடைய சொல்ல நான் கேட்டது உண்மைதான். It's true, Sarah, that I did listen to what she said. ஆண்டவரை பார்த்து நீர் எனக்கு எப்ப குழந்தை தருவீர் என்று கேட்டது உண்மைதான். It's true that I asked the Lord, when you're going to give me a child. நான் பொய் சொன்னது உண்மைதான். It's true that I lied. ஆனாலும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். But God, he is able to accomplish what he has அதை promised. நம்பி பின்தொடர்ந்து போனது போல Just like how he believed that when he நீங்கள் went நம்பி after God. பின்தொடர்ந்து போவீர்களே ஆனால் If you can believe on that and follow God, அவர் உங்களுக்கு செய்பவைகளை அவரே அல்லாமல் வேறு யாரும் அறிய போகிறதும் இல்ல, கேட்க போகிறதும் இல்ல, உணர போகிறதும் இல்ல. no one's going to hear it, no ear is going to perceive it, and no one's going to see it. What God's going to do for you? அவர் செய்து முடித்த பின்பு After God has accomplished it, எல்லாரும் ஆபிரகாமை பார்த்தார்கள். everyone looked at Abraham. ஆபிரகாமுடைய சந்ததியை கண்டார்கள். They saw the generation of இந்நாள் Abraham. வரைக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கும் தேவனை அங்கே புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். Even till this day they glorifying God for God he has done for Abraham. அந்த தேவன் யார்? Who is that God? ஆபிரகாமின் தேவன் அல்லவா உங்கள் தேவன்? Isn't your God the God of Abraham? ஆபிரகாமை அழைச்ச தேவன் அல்லவா உங்கள் தேவன்?
Isn't it the same God who has called Abraham the God who has called ஆபிரகாமை you? ஆசீர்வதிச்ச தேவன் அல்லவா உங்கள் தேவன்? Isn't it the same God that blessed Abraham that's your God? ஆபிரகாமுக்கு யுத்தம் பண்ணின தேவன் அல்லவா உங்கள் தேவன்? Is it the same God who fought for Abraham? ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின தேவன் அல்லவா உங்கள் தேவன்? Isn't it the same God who had ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். So do not be disappointed. நீங்க மனம் தளர்ந்து போக வேண்டாம். Do not be disheartened. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். Your life will be blessed. உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். Your life will be prosperous. உங்க எதிர்காலம் இரட்டிப்பான நன்மைக்குரியதா இருக்கும். Your future will have a double portion of the blessing. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே இந்த கிரியை செய்வார். More than you can think or you can pray for, your God will do something for you. 25 வருடங்கள் காத்திருந்தான். For 25 years he was waiting. இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளாய் அவனை புகழத்தக்கதாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் காத்திருந்து பெற்றது போல ஒரு நாள் வரும் நீங்கள் காத்திருந்து கர்த்தரிடத்தில் பெறுகிற காரியத்தை குறித்து உலகம் பேசும். The world will speak about it just like how the world is speaking about how Abraham he waited for the Lord and God did something so great for him. அங்கே ஜெபத்தில காத்திருங்கள். You have to wait in prayer. ஆண்டவரை ஆராதிக்கிறதில காத்திருங்கள். You have to wait in worship. தேவனுடைய வசனத்தை பிடித்து அதிலே காத்திருங்கள். You have to hold on to God's verses and you have to wait for the நீங்கள் Lord. அவசரப்பட வேண்டாம். Do not rush. சூழ்நிலை மாறிட்டு பயப்பட வேண்டாம். Do not be scared that your அல்லது situation is வயசு changing. போயிட்டு சொல்லி யோசிக்க வேண்டாம். Do not think that you have aged. அல்லது எல்லாம் சூழ்நிலை எல்லாம் மாறி இருக்குதே என்னென்ன தொழில் நடக்கும்போது யோசிக்க வேண்டாம். Or do not think that the situation has changed. How is my business going to happen? சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் தான் நாம் பிரசங்கம் பண்ற ஆண்டவர். The God that I am preaching is the God who is able to change situations. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரோ? The God who blessed Abraham, will he not bless you? ஆபிரகாமின் தேவன் என்று சொல்ல அவர் வெட்கப்பட இல்லை. He wasn't ashamed to be called God of Abraham. அப்படியானால் உங்களுடைய தேவன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல அவர் வெட்கப்படாதபடிக்கு உங்களுக்கு நன்மைகளை செய்கிற ஒரு ஆண்டவர். Our God is a good God who is waiting to do good things for you so that you won't be ashamed to call him your God. ஆண்டவர் என்று சொல்லி இவன் போனானே இப்ப கஷ்டப்படுறான் அநேகர் சொல்லக்கூடும். Some people might say that he kept going after God but look at him now how he is finding it hard. ஆண்டவரை நம்பினானே இப்ப அவர் கைவிட்டுட்டார் என்று அநேகர் சொல்லக்கூடும். Some people may say that the God has let him down. ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். You should only think of one thing. அப்படி சொன்னாலும் அந்த வெட்கம் உங்களுக்கு அல்ல. Even if they say it like that, then the shame does not belong to you. That shame does not belong to you. நீங்கள் நம்பி வந்த அந்த ஆண்டவருக்கே அது சேரும். That shame, it only belongs to the God who you believed in. ஆனால் நான் என்ன சொல்றேன் தெரியுமா? But you know what I'm saying? அவரை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. Those who wait upon him, they will never face shame. அருமையான தேவ ஜனமே நம்பு. So the people of God, you have to believe. அவரை நம்பின நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. Those who had their hope in him, they will never be disappointed. நான் வெட்கப்பட்டுட்டேனே பாஸ்டர். So pastor, I have been disappointed. நீங்கள் அடங்கிய வெட்கத்துக்கு தக்கதான இரட்டிப்பான பலனை தருகிற ஆண்டவர். For the shame that you have faced, you will have a double portion of blessing. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்தபடியால். Because the God he loves you. உங்களுக்கு விளைவிக்கப்பட்ட அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக்குற ஆண்டவர். All the curses that has been given for you, he will change that into blessings. நல்லதுக்கென்று நன்றி சொல்லு. You have to thank God, saying that everything that's happened is for a good reason. தாவீதை தெரிந்தெடுத்தார். God chose David. தாவீது யாரு? Who is David? ஒருவராலும் கணக்கெடுக்கப்படாத ஒரு சின்ன வாலிபன். He was a young man who wasn't taken into consideration by anyone. 1 சாமுவேல் புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்தில் இது இருக்கிறது. It says in the first book of Samuel chapter 16. அவன் குடும்பத்திலே அவன் கணக்கெடுக்கப்படாத ஒரு மனுஷன். Even in his family no one thought of him that much. அந்த ஈசாயினுடைய குடும்பத்திலே எல்லாரும் அந்த இடத்துல நிக்கறார்கள். In the family of Jesse everyone was standing there. அங்கே சாமுவேல் வருகிறார். And Samuel comes. சாமுவேல் வந்து சொல்றான் பாத்து ஆண்டவர் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவனை இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். He says that he's going to anoint someone as king from your family. அதனால நீ உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அங்கே ஆயத்தமாய் இருன்னு சொல்லி அங்கே சாமுவேல் ஈசாயை பார்த்து சொல்லுகிறார். Samuel tells Jesse to prepare his children so that he can anoint them. ஆனா ஈசா என்ன செய்தார் தெரியுமா? And what did Jesse do? அந்த தாவீது கணக்கெடுக்கப்படாத ஒரு குழந்தையாய் இருந்தபடியால், because David was someone they didn't consider much of him. அவன் சொல்றான் நீ இந்த ஆடுகளை எல்லாம் கொண்டு போய் மேய்த்து விடு. Take all the sheep and be a shepherd. ஏனென்றா இன்றைக்கு தீர்க்கதரிசி நம்முடைய வீட்டுக்கு வருகிறான். Because the prophet is going to come to our house today. அந்த தீர்க்கதரிசி இந்த குடும்பத்தில் ஒருவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். And he's going to anoint someone as king from this family. அந்த வேளையில அங்கே தாவீது என்ன சொல்லி இருப்பான்னு நினைக்கிறீர்கள்? So what do you think David may have said at that time? வேதத்தில் அது எழுதப்படவில்லை. It's not written in the Bible. இந்த ஊகிப்பு My guessing. அவன் சொல்லிருப்பான் பாத்து அப்பா அண்ணாக்களே ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போகிறாருண்டா நான் அதை பார்க்க விரும்புவனே விருப்பம் இருக்குமே. So father, if he's going to anoint one of my brothers as a king, would I not want to see it? ஆடுகளை தானே நான் அபிஷேகம் முடிஞ்ச உடனே நான் கொண்டு போய் மேய்க்கிறேன். After the anointing takes place, I will take care of the sheep. என்னுடைய அண்ணாவை அபிஷேகம் பண்றதை நான் பார்க்க விரும்புறேன். I would like to see my brother being anointed. நீ பாருங்க சும்மா சாதாரண அபிஷேகம் அல்ல.
It's not just a simple anointing. இஸ்ரவேல் முழுதுக்கும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போகிறாராமே. It's to be a king of over all of Israel. அதனால நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் நிக்கணும். So I have to really be in this function. ஆனா ஈசா என்ன சொன்னா? But what did Jesse say? இல்ல நீ நிக்க தகுதி இல்ல. So no, you're not worthy to be here. நீ ஆடுகளை கொண்டு போய் மேய். You have to take care of the sheep. அவன் சிலவள தமையன்மார கேட்டிருக்க கூடும். He may have even asked his brothers. ஆனா உங்களை யாரை அபிஷேகம் பண்ண போகிறாரோ எனக்கு தெரியாது. I don't know who he is going to anoint. ப்ளீஸ் நான் இதுல நின்னு இத பார்க்கணும். Please, can I please be here and see உங்க it? வீட்ல ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்னு நடக்கும் என்றால், If you have a birthday party in your house, உங்க குடும்பத்துல ஒரு ஆளுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குன்னு வெச்சுக்கொள்ளும். if you have a birthday party for one of your family அந்த members, குடும்பத்துல இருக்கிற ஒரு நபரை நீங்கள் எங்கயாவது வெளியில அனுப்பி விட்டு அந்த பார்ட்டி செய்வீங்களா? would you send someone away from your family and then do a party for them? நீங்க கட்டாயமா என்ன செய்வீங்கன்னா வெயிட் பண்ணுவீங்க. You will surely wait. ஏன்னு சொன்னா அந்த பார்ட்டில எங்கட புள்ள நிக்கணும். Because my child has to stay in that party. ஏன்னு சொன்னா அங்க அது உங்க குடும்பம். Because it's your family. அந்த ஒரு ஆள் இல்லாட்டிலும் அந்த குடும்பம் முழுவதுமே வேதனை அடைவீர்கள். Even if one person is missing, then the whole family will be in அங்கே pain. கடைசி பிள்ளைன்னு சொன்னா கடைசி புள்ள வரும் வரைக்கும் காத்திருப்பீர்கள். Oh, you will wait for the very last child to come. அப்படி இல்லைன்னா அதை நீங்க மீறி செய்தால் தாய் வேதனைப்பட்டிருப்பாள். Even if you go against it, the mother will be in pain. அல்லது தகப்பன் வேதனைப்பட்டிருப்பான். Or the father may be disappointed. அல்லது பிள்ளைகள் சகோதரர்கள் அங்கே அதை குறித்து வேதனைப்பட்டிருப்பார்கள். Or the brothers or the sisters, they might not be happy with ஆனால் that. தாவீதுடைய வாழ்க்கையிலோ But in David's life, யாரும் வேதனைப்பட்டதாக இதில் எழுதவில்லை. it's not written that anyone was unhappy about this. அந்த இடத்துல தாவீது ஒரு பிள்ளையாய் கணக்கெடுக்கப்படாத படிக்கு குடும்பத்தில் ஒருவனாய் இருந்தான். David wasn't even considered as a child in that family. ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது. It's going to be a great function. இஸ்ரவேல் முழுவதுக்கும் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறார். They're going to anoint someone as king over all of Israel. அது மறைமுகமாய் வேதத்தில் சொல்லப்படுகிறது. It's being said in a secretive way in the Bible. பின்னுக்கு பார்க்க வருகிறோம், அங்கே தாவீது அந்த அபிஷேகத்தை பெற்று ராஜாவாய் வருகிறார். Because later on we can see that David does take that anointing and he becomes a king. தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்குள்ள போனால், If the prophet goes into a house, அவன் ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்ல போவான். he's going to say a prophecy. அல்லது ஒரு அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு போவான். Or he's going to go there to anoint someone. எனவே தாவீதுடைய குடும்பத்திலே ஈசாயினுடைய வீட்டுக்கு அங்கே தீர்க்கதரிசி வந்திருக்கிறபடியால், And because the prophet has gone to the family of Jesse, அங்கே for David's வரிசையாய் house, பிள்ளைகள் நிறுத்தப்பட்டார்களாம். ஏனென்றால் அபிஷேகம் பண்ணப்படுவதற்காக. all the sons were lined up so that they can be anointed. ஆனால் இந்த ஒருவன் மட்டும் அங்கு இல்லை. But this one person was missing. இவனை யார் அனுப்பினது? Who sent him? தகப்பன் அனுப்பியிருக்கலாம். It could have been the father that sent சகோதரர்கள் him. அனுப்பியிருக்கலாம். The brothers could have sent அல்லது him. தாய் கூட அனுப்பியிருக்கலாம். Or even the mother could have sent him ஏனென்றால் away. நீ எங்கட குடும்பத்திலோ ஒரு மனுஷனாய் கணக்கெடுக்கப்பட முடியாத ஒரு பிள்ளையாய் இருக்கிறாய். Because you're someone that cannot be considered as a child in our family. சிலவள பர்சனாலிட்டி நல்லா இல்லாம இருந்திருக்கலாம். Sometimes his personality might not have அல்லது been good. அறிவு ஞானம் இல்லாதவனாய் இருந்திருக்கலாம். Or he may not have had the knowledge or the அல்லது ஒரு wisdom. குழப்பத்தை உண்டு பண்ணுற ஒரு பிள்ளையாய் இருந்திருக்கலாம். Or he might be someone who causes confusion in that சில family. வேளையில சில குடும்பத்துல பாப்பீர்கள் நீ அப்படி செய்வார்கள் அல்லவா? In certain families you can see some people doing ஒரு that. குழந்தை குழப்பத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆட்டிசம் குழந்தையா இருந்தால், If it's a child with an autism, sorry for நான் இந்த example, காரியத்தை குறித்து சொல்றதுல ஆட்டிசம் குழந்தையோட இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர் இருந்தா தயவுசெய்து மன்னிச்சுக்கொள்ளுங்க, நான் இல்லஸ்ட்ரேஷனுக்கு அதை சொல்றேன். please forgive me if you have children like that. I'm அல்லது just using it as an illustration. குழப்படியான ஒரு பிள்ளையா இருந்தால், Or just say if there's a naughty child, உடனே என்ன செய்வார்கள்? அவர்களை ஒரு ரூம்ல விட்டு அங்கே விளையாட்டு சாமானை கொடுத்து நீ இந்த வீட்டுல இதுக்குள்ள இருந்து விளையாடுன்னு சொல்லி அவர்கள் போய் மற்ற காரியத்தை அந்த வந்த மனுஷனோட கதைச்சு தீர்க்கிறத பார்த்திருக்கிறோம். they will just let the child be in a room by itself playing with the toys and they will go to entertain the guests in another room. ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது ஏன் தன்னுடைய தாய் இந்த விளையாட்டு பொருளை தந்து இங்க வச்சிருக்கார்கள். ஏன்னா நான் அந்த இடத்துல முன்ன டிஸ்டர்ப் ஆயிடுவேன், அதனால தான் தன்னை இந்த இடத்துல இருத்திருக்கிறார்கள். அது அதுக்கு தெரியாது. The child doesn't know that they have put that child in a separate place because they will be disruptive in the other place. இதே போல் தாவீதும் Likewise David, அவனுக்கு தன்னுடைய தகப்பன் போக சொன்னது என்னத்துக்கு தெரியாது. David does not know why his father sent him away. தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் அனுப்பி இருக்கிறார்கள், அது என்னத்துக்கு தெரியாது. He doesn't know why his brother sent him away. அவன் ஆடுகளை மேய்க்க அனுப்பப்பட்டாயிற்று. He was sent to take care of the sheep. ஆனால் நடந்தது என்ன? But what happened? அங்கே சாமுவேல் வருகிறார். Samuel comes. அங்கே அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு எல்லா பிள்ளைகளும் வரிசைகளாய் நிறுத்தப்படுகிறார்கள். And all the sons were lined up so they can be received for anointing. ஒவ்வொருடைய வலத்தையும் பார்த்து இவனா என்று சொல்லி இவர் எழும்பி அங்கே அபிஷேகம் பண்ண போகிற போது, He looks at each and every child and he goes to see who he can anoint. ஆண்டவர் சொன்னார் இவன் இல்ல என்று எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் புறக்கணிக்கிறத பார்க்கிறோம். We can see God saying it's not this child, it's not the next son, it's not the other son as well. கடைசியாய் சாமுவேல் கேட்கிறான்.
At the very end, Samuel asked, இன்னும் வேற யாராவது உங்க குடும்பத்துல இருக்கா? do you have any other son in your child, in your ஆண்டவர் family? இந்த குடும்பத்துல தான் இந்த அபிஷேகத்தை போட சொல்லி சொன்னவர். Because God said to anoint someone from this family. அந்த வேளையில ஈசாய் சொல்லுகிறான். At that time Jesse says, கடைசி ஒருவன் இருக்கிறான். there is one young அவன் person. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். He is tending the sheep. இந்த வீட்டில நடக்கிற ஒரு பெரிய செலிப்ரேஷனுக்கு அங்கே பங்கு பெற்ற முடியாதபடிக்கு அவன் ஆடுகளை மேய்க்கத்தக்க அளவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் இருக்கிறான். He was someone that was cast aside so that he could not even participate in what was happening in the family. சாமுவேலே, நீங்க சொல்றபடி அவன் இதுக்கு தகுதி இல்ல. Samuel, he's not worthy for what you're asking. ஏன்னா அவன் அங்கே ஒன்றுக்கு உதவாதவன். Because he's useless for everything. தேவனுக்கு பிரியமானவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். All the people that are pleasing to God are right here. படித்தவர்கள் பலசாலி எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். All the educated and the strong men are here. ஆனால் அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். But he is useless for you. அந்த வேளையில என்ன தெரியுமா சொல்றான் சாமுவேல்? Do you know what Samuel says at the time? அவனையும் நீ அழைப்பி. You have to call him. அவன் வருகிறான். And ask him to bring அவன் him. வருகிறபோது ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்து சாமுவேலுக்கு. When he comes, God tells Samuel, இவன் தான் எழும்பி அபிஷேகம் பண்ணு. he is the one, rise up and anoint him. மனுஷன் முகத்தை பார்க்கறான். Because a man looks at the face. நானோ இருதயத்தை பார்க்கிறேன். But I look at the heart. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதுக்கு பார்க்கிறது எது? So what does God look for when he wants to bless someone? அழகே அல்ல, அறிவே அல்ல, பணத்தை அல்ல, ஆஸ்தி அல்ல. It's not your education, it's not your beauty, it's not what you the riches you தன்னுடைய have. இருதயத்துக்கு பிரியமான இருதயமுள்ள மனுஷனை பார்க்கிறவர். But God looks at the heart to see if it's a heart that is pleasing for him. அவன் படியாதவனாய் இருக்கலாம். He may not have been educated. மனுஷரால கணக்கெடுக்கப்படாதவனாய் இருக்கலாம். He may not have been considered as great by other குடும்பத்தால man. புறக்கணிக்கப்பட்டவனாய் இருக்கலாம். He may have been cast aside by his family. அவருடைய மனைவி, கணவன், யாராலும் வெறுக்கப்பட்டாலா இருக்கலாம். He may be hated by the husband or the wife. கவலைப்படாதே. But do not worry. கர்த்தர் தாவீதுடைய இருதயத்தை பிரியமாய் ஏற்றாரேயானால், Just like how God was pleased in David's heart, உங்களுடைய இருதயமும் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தபடியினால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். you have been saved because God thought you were pleasing for him. சாமுவேல் என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார். Samuel anoints him. அங்கே தாவீதை நாங்கள் பார்க்கிறோம், பல வருடங்கள் அங்கே ராஜாவாகாமல் அவன் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். And we can see for so many years David was not made king. அங்கே கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு அங்கே ராஜாவாகாமல் இருந்திருக்கிறான் வேதத்துல பார்க்கிறோம். We can see in the Bible for nearly 20 years, even though he was anointed, David was not king. ராஜாவுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டாயிற்று. He was given the anointing for the king. ஆனா 20 வருஷங்கள் காத்திருந்தான். But he was waiting for 20 years. என்ன கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார் என்று சொல்லி அவன் உடனடியாக போகவில்லை. He did not just suddenly go because he said God has already anointed me. ஏனென்றால் இவனை அபிஷேகம் பண்ணுகிற போது இன்னொரு ராஜா இஸ்ரவேலிலே இருக்கிறார். Because when he was anointed, there was already another king in Israel. அவன் பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்ததான சவுல். He was Saul from the tribe of Benjamin. அவன் வளர்த்தியுள்ளவன், நல்ல பயங்கரமான போர் வீரனானவன். He was a strong man who was great in battle. ஆனால் மக்களால் அவன் தெரிந்தெடுக்கப்பட்டான். But he was chosen by the people. மக்கள் தங்களுக்கென அந்த ராஜாவை உருவாக்கினார்கள் என்று வேதம் சொல்லுது. It says in the Bible that they made him to be king. அப்படியே உங்களுக்கு எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். So me and you, we can have a question. ஆண்டவர் இன்னொரு ராஜா அப்படி என்றா இவன் இந்த சவுல் இருக்கத்தக்கதா ஏன் ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார்? So why did God anoint David when they already had Saul? எல்லாம் ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமும். Because it's all God's timing and his decision. தாவீதை ராஜாவாக்கின உடனேயே ஆட்சிபீடத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பாரேயானால், if God gave him the nation as soon as he was anointed, அங்கே அதற்குரிய அரண்மனை வகுப்புகள், அதற்குரிய போராளிகள், அதற்குரிய படைபட்டாளங்களை தாவீது சில வேளையில சரியாக செய்திருக்க முடியாது. So sometimes David may not have made the warriors to be ready at the right time. அப்படியானால் சவுலை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்தார்? So why did God allow Saul to be king? அங்கே தாவீது ராஜாவாய் வருகிறதுக்குரிய அணிவகுப்புகள், படிக்கட்டுகள், அந்த ஆயத்தங்களை செய்கிறதுக்காக ஒரு ராஜாவை கர்த்தர் அனுமதித்தார். God allowed him to be king so that David can have time for him to do all the preparations that was necessary. நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு பொசிஷன்ல யாராவது இருக்கிறார்களோ? Is there someone else in the position that you're meant to be in? நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே யாராவது இருக்கிறார்களோ? Is there anyone in the place that you're meant to be in? நீங்க தான் அதுக்கு இருக்க வேண்டிய உரிமையான ஆட்கள், நீங்க தான். It is you that is meant to be in that place. ஏன்னா நீங்க தான் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க. Because you have received that anointing. நீங்க தான் நல்ல டேலண்டட் ஆளா இருக்கீங்க. Because you are very talented. அல்லது நீங்க தான் அதுக்குரிய எபிலிட்டி உடையது, எல்லா சகலதும்
100% நீங்க தான் அதுக்கு தகுதியான ஆளா இருக்கிறீங்க. Because you have the ability for all of that for 100%. ஆனா நீங்க கீழே இருக்கிறீங்க. But you are at the bottom. தகுதி இல்லாத ஒரு மனுஷன் மேலே இருக்கிறானோ? And someone who is not worthy is he at the top. அதை குறித்து வேதனைப்படுகிறீர்களோ? And are you suffering thinking of that? கவலைப்பட வேண்டாம். You should not worry about that. ஆண்டவர் அவனை இருத்தி வச்சிருக்கிற ஒரு நோக்கம் இருக்கு. There is a reason why God has put him in that place. உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் அதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். God has prepared that so that there is some sort of benefit for you in that. தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட விழாது. Without God's will, not even a single strand of hair will தேவனுடைய fall. சித்தம் இல்லாமல் சவுல் ராஜாவாக முடியாது. It's not possible for Saul to be king without God's will. அப்ப சவுல் ராஜாவாகினது ஏன்? So why did Saul become king? தாவீதுடைய ஆட்சிக்கு அங்கே படிக்கட்டுகளாய் ஆயத்தங்களை செய்யும்படிக்கு சவுலை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். God prepared Saul so that he would have the time to prepare David. காலங்கள் கடந்து வந்தது. After the time had passed, 20 வருஷங்கள் கடந்து வந்தது. after 20 years had passed, குறிச்ச நாள் வந்தபோது அங்கே பார்க்கிறோம் தாவீது அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறான். when the appointed day came, we can see that David, he took over that nation. தாவீது சவுலை கொல்லவில்லை. David did not kill அங்கே Saul. சவுலும் யோனாத்தானும் அங்கே பார்க்கிறோம் அமலேக்கிய இன்னொரு எதிரிகளால் கொல்லப்படுகிறார்கள். We can see Saul and Jonathan were killed by some other enemies. அதன் பின்பதாய் தாவீது அங்கே ராஜ்யபீடத்துக்கு வருகிறார். And after that we can see David taking over that kingdom. உங்களுடைய ஸ்தானத்தில் உங்களுக்கு வர வேண்டிய உங்களுடைய ஆசீர்வாதத்தை யார் அனுபவிச்சாலும் கவலைப்படாதே. Do not worry if someone else is in your position. அதுக்காக வேண்டி நீ முயற்சி எடுக்காத. So don't try so hard for that. உனக்கு குறிச்சதை குறிச்ச காலத்துல கர்த்தர் தருவார். God will give what he has planned for you in the right time. உனக்கு ஏத்த நேரத்தில் அது கர்த்தரால வரும். In the appointed time it will come from the Lord. ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்க பார்க்கிறோம் அங்கே தாவீது அங்கே சவுலை தாவீதுடைய கையில ஆண்டவர் கொடுக்கிறார். We can see in a certain place where Saul was given in David's hand. தாவீது அந்த ராஜ்யத்தை பிடிக்கணும்னு போகல. David did not go after that kingdom. அங்கே கோலியாத் அங்கே வந்தபோது அங்கே பார்க்கிறோம் கோலியாத்தை தாவீது ஜெயிக்கிறார். When Goliath comes, we can see him taking over Goliath. ஜெபிச்சபோது அங்கே பெண்கள் பாடுகிறார்கள் சவுல் கொண்டது 1000 தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி பாடுகிறார்கள். And they start to sing saying that Saul had killed 1000 but David had killed 10,000. தாவீது அங்கே பார்க்கிறோம் அங்கே அவன் அங்கே புத்திமானாய் நடக்கிற ஒரு ஞானவானாய் காணப்பட்டான். David was a wise man. அதனால அங்கே பார்க்கிறோம் சவுல் தாவீதின் மேல பொறாமை கொண்டான். And because of that Saul was jealous of David. எப்படி சாமுவேலுக்கு தாவீது ராஜாவாய் வருவார் என்று சொல்லி தெரிஞ்சு அபிஷேகம் பண்ணாரோ அப்படியே சவுலுக்கும் தெரியும் தான் சாகிற போது இந்த ராஜ்ய பீடத்துக்கு தாவீது தான் வரப்போகிறான். Just like how Samuel knew that David was going to be king one day, Saul also knew that after he dies it will be David that takes over that kingdom. ஏனென்றால் அதை சாமுவேல் சவுலுக்கும் சொல்லி இருந்தான். Because Samuel has also said it to Saul. அதனால சவுல் தாவீதை கொல்ல முயற்சிக்கிறார். And because of that Saul tries to kill David. தாவீது அங்கே சுத்தி மறைஞ்சு ஓடுகிறான். David, he keeps on hiding and running. ஆனா கர்த்தர் தாவீதுக்கு அடைக்கலமும் பெலனுமாய் இருந்தபடியினால தப்பித்துக் கொண்டே போகிறான். But because God was a shelter and refuge for David, he kept on escaping. சவுல் பக்கத்திலே இருந்து தாவீதின் மேல அம்பு எய்தாலும் அந்த அம்பு தாவீதின் மேல படாதபடி கர்த்தர் விலக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. It says in the Bible, even though Saul was pointing the arrow directly at David, it did not hit David. உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளையில अनेகர் உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடும். In your life as well, so many other people might rise up against போட்டி you. பொறாமையினால வரக்கூடும். They might come through all the jealousy and competition. மனுஷர்கள் ஏவி விட்டு அதை செய்ய வெளிப்படக்கூடும். Or other people might ask them to do it and they might come நீங்கள் through. கவலைப்பட வேண்டாம். But you should not worry about உங்களை that. அழைச்ச ஆண்டவர் உங்களை காப்பார். But the God who has called you, he will protect you. ஆபத்து நெருங்கி விட்டதே என்று அந்தரப்பட வேண்டாம். Do not worry because you can see the danger coming near you. இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஆபத்து நேரத்துல கர்த்தர் சவுலை தாவீதுடைய கையில கொடுக்கிறார். Because in the time of danger we can see Saul was given into the hands of David. தாவீது அங்கே போகிறான் சவுல் இருக்கிற இடத்துல. David goes to the place where Saul அவனுடைய was. வஸ்திரத்தில் ஒரு தொங்கலை வெட்டுகிறான். And he cuts off a little bit of the cloak that he was wearing. அங்கே பின்விட்டு எட்ட தூரத்துல போய் நின்று சொல்றான் ஆண்டவனே நான் உம்முடைய கையில உம்மிடத்துல வந்து நான் அங்கே உம்முடைய சால்வையை வெட்டி கொண்டு வந்திருக்கிறேன். And he goes far away and says that I have cut a bit of your garment. அந்த வேளையில சால்வையை வெட்டுகிற போது தாவீதுடைய தளபதி சொல்லுகிறான் பார்த்து. At that time David's soldier, he says, என் ஆண்டவனே தேவன் இவரை உம்முடைய கையில தந்துட்டார். the God has given Saul into your hands. ஒரே குத்தாய் நான் சாவுலை குத்தி கொல்லவா? Can I just stab him and kill him? அந்த வேளையில தாவீது சொல்றான். At that time David says, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல கை போட மாட்டேன். don't put I wouldn't touch anyone that God has appointed. கர்த்தர் தானாய் அவனை எடுத்தால் ஒழிய நான் கை போட மாட்டேன். Unless God takes him, I will not touch him. தாவீது நினைச்சிருக்கலாம் ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார்.
David may have thought that God has anointed me. அதனால எல்லாம் என்னிடம் வந்திருக்கு, ஆனா ராட்சிபீடம் இன்னும் வரல. So everything has come, but the kingdom has not come to me. கர்த்தர் சவுலை என் கையில தந்துட்டாரே. God has given Saul in my hands. ஒரே இட்டியால குத்தி விட்டா ராட்சிபீடம் எனக்கு வந்துருமே. I can just stab him once and the kingdom would be in my hands. இது வேலை என்று சொல்லி தாவீது நினைக்கல. David did not think that this is God's timing. என்னோட தாவீதுக்கு தெரியும், அபிஷேகம் பண்ணினவன் மேல கை போட்டு அதனால வருகிற வெற்றி அல்ல, கர்த்தருடைய சித்தம் அல்ல. Because David knows that if he touches someone that God has appointed, that is not a true victory. கர்த்தருடைய வழியை அவன் அறிந்திருந்தான். He knew the way, or he knew the ways of the Lord. பிள்ளையே, காரியமெல்லாம் கைகூடி விட்டது என்பதற்காக அது கர்த்தருடைய சித்தம் இல்லை. Child of God, just because everything seems like the right thing, it's not the will of God. காத்திருங்கள். You have to wait. பொறுமையோடு You காத்திருங்கள். have to wait patiently. சாதகம் எல்லாம் சந்தர்ப்பம் எல்லாம் சரியாய் வந்துட்டது தானே, அதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லாதீர்கள். So don't think because everything looks about right, that's the will of God. தாவீது அப்படி செய்திருந்தால், If David had done that, தாவீது மேல அபிஷேகம் பண்ணினவன் மேல கை போட்ட பாவம் வந்திருக்கும். then he would have had the sin of shedding someone else's blood. ஆனா அவன் செய்யல. But he didn't do that. காத்திருந்தான். He waited. டைம் வந்தது. The time came. எதிரிகளினாலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். They were killed by the enemies. ஜனங்களே தாவீதை ராஜாவாக்கினார்கள். And the people, they made David to be தேவனுடைய king. சித்தப்படி அங்கே ராஜாவாகிறார். According to God's will, he was a king. உங்களுடைய வாழ்க்கையிலும் காத்திருங்கள். In your life as well, you have to wait. பொறுமையாயிருங்கள். You have to wait patiently. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால வரும். Whatever he is willing, then he will come from him. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், ஆபிரகாமை அழைச்சது ஆண்டவர். Firstly, I told you that it was God who called Abraham. இப்ப சொன்ன தாவீதை அழைச்சது ஆண்டவர். It's God who called David as well. உங்களை யார் அழைச்சது? Who called you? ஆண்டவர் அல்லவா? Is it not God? அப்படியே நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை. So you don't have to do anything. அவர் அழைச்சது உண்மை என்றால், If it's true that he has called அவருடைய you, டைம் வருகிறபோது அவருடைய சித்தப்படி எல்லாம் நிறைவேறும். when his time comes, everything will happen according to his plan. கர்த்தரிடத்தில் காத்திருங்கள். You have to wait upon the Lord. ஒரு இடத்துல வேதத்துல சொல்லப்படுது, ஏன் ஆண்டவர் சவுலை தள்ளினா தெரியுமா? It says in a certain place in the Bible why God cast aside Saul. அங்கே சவுல் பார்த்து சவுலை தாவீது சொல்றான், சாமுவேல் பார்த்து சொல்லுகிறான் சவுலை பார்த்து, நான் வரும் வரைக்கும் நீ பொறுமையாயிரு. Samuel tells Saul, just wait till I come. அதாவது நான் வரும் வரைக்கும் பலி செலுத்தாத. So don't sacrifice until I come. என்று சொல்லிட்டு அவர் போயிட்டார். He goes after ஆனா that. சவுல் என்ன தெரியுமா செய்தான்? But you know what Saul does? அங்கே சுத்தி வர எதிரிகள் வந்தபடியால், Because he was surrounded by enemies. 1 சாமுவேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் சொல்லுது. It says in the first book of Samuel chapter 13 verse 11. சொல்றான், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களிலே திட்டத்தின்படி நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிஸ்பாவிலே வந்து அங்கே கூடி இருக்கிறதை நான் கண்டபடியினாலே இதை செய்தேன் என்று 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல சொல்லுகிறார். It says in first book of Samuel 13:11, when I saw that the men were scattering and you did not come at the set time and the Philistines were assembling at Michmash. ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள். The people were scattering from me. குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வர இல்லை. And you didn't come at the set time. பெலிஸ்தியர்கள் வந்து மிஸ்பாசிலே கூடி வந்திருக்கிறது நான் கண்டேன். And the Philistines were assembling at Michmash. அதனால தான் நான் பலியை செலுத்திட்டேன். That's why I sacrificed. சூழ்நிலையை பார்த்து நான் செய்துட்டேன். I saw the situation I was in and I sacrificed. ஆனா சாமுவேல் என்ன சொல்றான் தெரியுமா? But do you know what Samuel says? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலாமே. Do you not know that it's better for you, the obedience is better than sacrifice? நீர் இந்த காரியத்தை நீர் செய்தபடியால், Because you have acted foolishly, அங்கே கர்த்தர் உம்மை விட்டு அங்கே தூரமாய் போய் விட்டார். the Lord has gone far away from you. இந்த 11ஆவது வசனம் சொல்ற வாசிக்கிறேன் பாருங்க, அழகா சொல்ற பார்த்து. It says in verse 11, அங்கே அதாவது நீர் வர பிந்திட்டீங்க, நீங்க வர பிந்திட்டீங்க. you didn't come at the set time. அதனால நான் இந்த காரியத்தை செய்தேன். That's why I had done this. இரண்டாவது ஜனங்கள் சிதறி போகிறார்கள். Secondly, the men were scattering. அதே வேளையில் எதிரிகளும் எனக்கு கிட்ட வந்துட்டார்கள். And the Philistines were coming, the enemies were coming near me. அருமையானவர்களே, சூழ்நிலைகள் அப்படித்தான் வரும். So circumstances, that's how it would be. கர்த்தர்ல ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால், If you have hope in the Lord, கர்த்தர் சொன்ன நேரம் வரைக்கும் காத்திருங்கள். you have to wait for the time that's set by God. இவர் இதில் அவசரப்பட்டபடியால், Because he rushed. அடுத்ததுல வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனை அங்கே பார்க்கிறோம் ராஜாவா இராதபடி கர்த்தர் அவனை நீக்கி விடுகிறார். We can see that God has removed him as king. 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, ஆண்டவர் அவனை தந்த ராஜ்ய பீடத்தை விட்டு நீக்க போகிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி நீக்குகிறார். We can see in chapter 15 that God has taken him away from his kingdom. ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், ஜனங்களுடைய சொல்லையோ சூழ்நிலைகளையோ பார்த்து
தேவனுடைய சித்தத்தை மாத்தாதீர்கள். So you just have to know one thing. You shouldn't look at your situation or your circumstances or listen to the people that is next to you and change the will of God. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தாராம். 13:8 வாசிக்கிறேன். அங்கே பார்க்கிறோம் தனக்கு சாமுவேல் குறித்த 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்ப சூழ்நிலையை பார்த்த உடனே சவுல் என்ன செய்கிறான்? பலியை செலுத்துகிறான். He waited for 7 days for Samuel to come, but as soon as he sees the circumstances, he makes the offering. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சூழ்நிலையை பார்த்து கர்த்தருடைய சித்தத்தை மாத்தாதீர்கள். Don't look at your situations and change the will of God. ஆபிரகாமுடைய சூழ்நிலையை பார்த்து சாராள் ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தாள் ஆபிரகாமுக்கு. Sarah makes a new plan for Abraham after looking at the circumstance they were in. அதனுடைய விபரீதம் இந்த நாள் வரைக்கும் அங்கே பார்க்கிறோம். நீங்கள் நானும் அதை பார்க்கிறோம். அங்கே யுத்தங்களை பார்க்கிறோம். And we can see the consequences of that till this day. இதே போல சவுல் என்ன செய்கிறான்? Likewise, what did Saul do? அந்த சூழ்நிலையை அவன் பார்த்தபடியினால, because he was looking at the situation he was in, அங்கே சாமுவேல் செலுத்த வேண்டிய பலியை தான் செலுத்தினபடியினால, because he made the offering that Samuel was supposed to அங்கே make, பார்க்கிறோம் ராஜ்யபீடம் அவனை விட்டு போகிறது. we can see the kingdom being removed from him. அங்கே 1 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் சொல்லுது. It says in the first book of Samuel chapter 24 verse 9, அங்கே தாவீது பார்த்து அங்கே சாமுவேலை பார்த்து சவுலை பார்த்து சொல்லுகிறான், that Samuel asked Saul, உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்டீர்? 1 சாமுவேல் 24:9 இருக்குது. It says in the first book of Samuel 24:9, why did you listen to the people? What men say? ஏன்னு சொன்னா சாமுவேல் சவுல் என்ன செய்கிறான்னு சொன்னா அங்கே ஜனங்களுடைய சொல்லை கேட்கிறார். Because Saul, he listens to what the other people said. என்ன ஜனங்கள் சொல்லுகிறார்கள்? What did the people say? தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான். That David is trying to harm you. தாவீது உமக்கு உம்மை கொல்ல பார்க்கிறான். David is trying to harm you. தாவீது உம்மை ராஜ்யபீடத்தை விட்டு இறக்க பார்க்கிறான். David is trying to take you away from the kingdom. என்று ஜனங்கள் சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தையை நீர் ஏன் கேட்டீர்? Why did you listen to what the other men said? சவுல் தாவீதை பகைக்க காரணம் என்ன? What was the reason for Saul to hate David? சவுல் தாவீதை வெறுக்க காரணம் என்ன? What was the reason for Saul to dislike David? சவுல் தனக்கு நன்மை செய்த ஒரு பிள்ளையை போல இருந்த அந்த தாவீதை கொல்ல முயற்சி செய்த காரணம் என்ன? What was the reason for Saul trying to kill someone that was like a own child to him? மனுஷருடைய சொல்லை கேட்டானா? Because he listened to what the people said. மனுஷருடைய சொல்லை கேட்டான். He listened to what the people said. அவன் பார்த்து சொல்றான், தாவீது பார்த்து அங்கே சவுலை பார்த்து சொல்றான். David looks and he looks at Saul and says, ஆண்டவனே நீர் ஏன் மனுஷருடைய சத்தத்தை கேட்டீர்? Lord, why did you listen to the other people? நீர் என்னுடைய ஆண்டவர். You are my Lord. நீர் எனக்கு ராஜா இல்ல, நீர் ஆண்டவர். You're not my king, you're my Lord. அந்த ஆண்டவன் நீர் என்னை ஏன் கொல்ல பார்க்கிறீர்? So why are you trying to kill me? நீர் ஒரு காரியத்தை கேட்டுட்டீர். You have listened to one thing. என்ன அந்த காரியம்? What is that thing? தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்கிறான் என்ற மனுஷருடைய வார்த்தையை கேட்டுட்டீர். You have listened to other people saying that David is trying to harm you. தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்கிறான் என்ற மனுஷருடைய வார்த்தையை கேட்டீர். You have listened to the word other people are saying that David is trying to harm நீர் you. தேவனுடைய வார்த்தையை விட மனுஷருடைய வார்த்தையை நம்பினீர். Because you believed more on people's words rather than on God's நீர் word. தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை விட மனுஷருடைய வார்த்தையை நம்பினீர். You believed more on the people's word than on what the prophet said. இந்த மனுஷருடைய வார்த்தையை நீர் கேட்டபடியால் Because you listened to the people, தேவனுடைய வார்த்தையை நீர் கேட்காமல் போனீர். you did not listen to what the God said. அதனால தான் நீர் எனக்கு எதிரியாய் மாறினீர். That's why you became my enemy. அருமையான தேவ ஜனமே, இதில இருந்து நீங்களும் நானும் பெரிய காரியத்தை படிச்சு கொள்ள முடியும். So from this, me and you, we can learn a great thing. மனுஷருடைய வார்த்தை, மனுஷருடைய சத்தத்தை, மனுஷருடைய ஆலோசனை கேட்காத. You should not listen to God's to people's voice or their opinion or what they are trying to say. அநேகம் பேரை காரணம் இல்லாமல் பகைக்கிறார்கள். So many people they dislike other people without any reason. அதுக்கு காரணம் என்ன? What is the reason for that? இன்னார் உன்னை பற்றி சொன்னார் என்று சொல்லுகிற போது, when they say that someone said something like about you, நீங்கள் அந்த சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தையை கேட்டபடியால், because you listen to what someone else is saying, நீங்கள் அந்த மனுஷனை பகைக்கிறீர்கள். you hate that person. எப்படி சவுல் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அங்கே சுத்தமான தாவீதை பகைத்தானோ, அப்படியே நீங்கள் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு உண்மையான மனுஷர்களை பகைக்கிறீர்கள். Just like how Saul started to hate David after he listened to what the people around him said, you started to hate the true people in your life because you're listening to other people. அதனுடைய பலன் என்ன? And what is
is the benefit from சவுலை that? விட்டு ஆவியானவர் நீங்கினார். From Saul, the Holy Spirit, he departed. சவுலை விட்டு ராஜ்யபீடம் நீக்கப்பட்டுச்சு. The kingdom was taken away from Saul. இப்படி நீங்களும் மனுஷருடைய சத்தத்தை கேட்டு காரணமில்லாத நியாயமில்லாத மனுஷர்களை நீங்கள் பகைத்தால், Likewise in your life, if you start to hate people without any good reason, அதற்கு நீதியாய் இருக்கிறவர் யார்? so other than you there is no one else அதற்கு responsible. நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர் யார்? And who is going to judge you for that? அவர் நம்முடைய ஆண்டவர். That is our God. அதனால நான் தேவ ஜனமே உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன். That's why I'm going to say it again for you. சவுல் தாவீது அங்கே உனக்கு பொல்லாப்பு செய்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய சத்தத்தை கேட்டு தாவீதை பகைத்தது போல நீங்களும் ஒருவருடைய வார்த்தைகளை கேட்டு ஒருவர் பகைக்காமல் தேவனுடைய சத்தத்தை கேட்டு வாழுங்கள். You have to live according to what God is saying rather than starting to hate people because of what the other people are saying. அப்படி ஒன்று கேள்விப்பட்டால், If you listen about things அதை like that, நேரா கேளுங்கள். you have to go straight away and ask இந்த them. சவுல் தாவீதை கேட்டிருக்கலாம். The Saul, he could have asked David. மனுஷர்கள் இப்படி சொல்லுகிறார்களே, The people are saying like this. நீ என்னை கொல்ல போகிறாய் என்று மனுஷர்கள் சொல்லுகிறாரே. People are saying that you're trying to kill me. சவுல் தாவீதிடம் கேட்டிருந்தால், If Saul had asked David directly, தாவீது என்ன தெரியுமா சொல்லி இருப்பான்? do you know what David would have said? நீர் என் ஆண்டவன். You are my Lord. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல் நான் கைபோட மாட்டேன். I will not touch anyone that God has உம்முடைய anointed. பார்வையில் நான் ஒரு செத்த நாயாய் இருக்கிறேன். Because in your eyes I'm a dead dog. எனவே நீர் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர். The Lord who you worship is my God as well. நான் கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவர். I am pleasing to God's heart. நான் மரித்தாலும் உம்மை மரிக்க விட மாட்டேன். Even if I die, I will not let you நீர் die. என்னை அழித்தாலும் நான் உம்மை அழிக்க மாட்டேன். Even if you try to destroy me, I will not destroy நான் you. ஆண்டவருடைய சிநேகிதன். Because I am God's friend. தேவன் என்னை ஆடு மேய்ச்சிருந்த என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். God has anointed me even though I was tending the sheep. என்னை பெற்றோர் மதிக்கவில்லை. My parents did not respect me. சகோதரர்கள் கணக்கெடுக்கவில்லை. My brothers did not take into consideration ஏற்றுக்கொள்ளவில்லை. me. My relatives did not accept me. அந்த ஊர் முழுவதுமே என்னை புறக்கணித்தது. That whole town, it was hating me. ஆனா ஒருவர் என்னை நேசித்தார். But one person loved me. அவர்தான் என் ஆண்டவர். He is my Lord. அவருடைய சத்தத்தை மட்டும் தான் நான் கேட்பேன். I have only listened to his sound. அவர் கொல்லன்னு சொல்லுகிறதை கொல்லுவேன். I kill what he tells me to அவர் kill. கொல்லாது என்பதை நான் கொல்ல மாட்டேன். And I will not kill what he tells me not to kill. நான் அவருடைய வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன். And because of that I am a man who meditates upon his நீ word. மனுஷனுடைய சத்தத்தை கேட்டீர். You listen to what the other people said. தேவனுடைய சத்தத்தை கேளும். You have to listen to what God is saying. அப்படி அவன் சொல்லி இருப்பான். If he would have said something like ஆனா that. அவன் சொல்ல இல்ல. But he didn't say that. தாவீதை பகைத்தான். He hated David. உங்கள் வாழ்க்கையிலும் திரும்ப ஒரு காரியத்தை சொல்றேன். I would like to say something in your life again. யாருடைய சொல்லையும் கேட்டு மனுஷரை பகைக்காதீர்கள். Don't hate anyone by listening to other people. மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டு மனுஷர்களை பகைக்காதீர்கள். Don't hate other people by listening to someone else. விசேஷமாய் தேவ மனிதர்களை பகைக்காதீர்கள். Especially God's men, do not hate them. அங்கே சவுல் மனுஷருடைய வார்த்தையை கேட்டு அங்கே தாவீதை பகைத்தது போல் நீங்களும் மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டு தேவ மனுஷர்களை தேவ பிள்ளைகளை பகைக்காதீர்கள். Just like how Saul listened to all the other people and started to hate David, don't listen to other people in your life and despise God's people. என்னுடைய வேதத்துல अनेक காரியங்கள் இருக்கு, நான் சொல்லலாம், நான் சொல்ல நேரம் காணாது. There are so many examples from the Bible that I could give you, but I don't have time for that. இங்கே சாமுவேல் வந்து சொல்றான், சவுலை பார்த்து சொல்றான், நீ இந்த பெலிஸ்தரை முறியடிக்க பின்பு அதிலே இருக்கிறதான பொருட்கள் ஒன்றையும் எடுக்காதே. So Samuel tells Saul, don't take anything that belongs to the Philistines after you overcome them. நீ அந்த பொருட்கள்ல ஒன்றையும் எடுக்க கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிடு. Don't touch any of those things, just destroy everything. ஏன்னா அவைகள் எல்லாம் தீட்டானவைகள். Because all of that they are unclean. எனவே அந்த சொல்ல அவன் அங்க பார்க்கறான், கேட்கல. But he did not listen to that. அவன் கேட்காதபடியினால என்ன நடந்தது? And because he didn't listen, what happens? அங்கே அவன் அந்த கேட்காதபடி ஏன் அப்படி நடந்தார் தெரியுமா? Do you know why he acted in such a way, when he didn't obey? மனிதர்கள் சொன்னார்களா? Because the people said, இந்த மிருகங்கள் முதல் தரமானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பலியிடலாம் என்று சொல்லி மனிதர்கள் சவுலுக்கு சொன்னபோது, when the other people told, sell the firstborn of the animals if we sacrifice it to God. இந்த சவுல் என்ன செய்தார் தெரியுமா? Do you know what Saul did? சாமுவேல் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து He forgot what Samuel had said. மனுஷருடைய வார்த்தையை கேட்டபடியால், Because he listened to what the other people said. சாமுவேல் பார்த்து சொல்றான், இன்றோடு உன்னுடைய ராஜ்யபீடம் போயிற்று. Samuel says that from this day onwards your kingdom has been taken away. சவுல் புலம்பி இருப்பான். Saul would have moaned. நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். I am a man who has been anointed by God.
ஒன்று சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் 21ஆம் வசனத்திலும் இது சொல்லப்படுது. We can see in the first book of Samuel chapter 15. ஜனங்கள் சொன்னபடியினால் சவுல் அதை செய்தார். Because the people had said it, Saul did that. சொன்ன ஜனங்கள் என்ன செய்தார்கள்? What did the people do that advised him? They escaped. ஆனா சொல்லை கேட்ட சவுல் என்ன செய்தார்? But what happened to the Saul who listened to those people? அவர் மடிந்து விட்டார். He was destroyed. தேவ பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில மதா In your life as well, மனுஷருடைய சத்தத்தை கேட்காதீர்கள். you should not listen to what the people are saying. அங்கே பேசுகிறதுக்கு தாமதமாயிருங்க. You have to be patient to speak. கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்க. But you have to be quick to listen. அங்கே சொல்லப்படுது கோபிக்கிறதுக்கு பொறுமையாயிருங்க. You have to be patient when it comes to becoming angry. ஏதோ அந்த வார்த்தையின்படி உங்களோட வாழ்க்கை அமையுங்க. According to God's word, you have to make your life. கர்த்தருக்கு காத்திரு. You have to wait upon the Lord. அங்க பாருங்க 20 வருஷம் அவன் காத்திருந்தான். For 20 years he was waiting. ராஜாவா மாறினான். And he became a king. இன்றைக்கும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தையே கட்டுகிற ஒரு ஆண்டவர். Even till this day it's a God who rebuilds the tent of David. நீங்களும் நானும் ஆபிரகாமை போல தாவீதை போல தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். Just like how Abraham and David were called, me and you were called. வேதத்துல அநேக நோவாவை பற்றி பார்க்க முடியும். In the Bible we could look at Noah. 120 வருஷம் பொறுமையாய் காத்திருந்தார். For 120 years he was waiting patiently. ஆண்டவர் சொன்னதை செய்தார். He did what God had asked him. அவருடைய சுபாவம் பின்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு பிள்ளையான மனுஷனாய் குடிச்சு வரிஞ்சங்க மாறுகிறார். We can see in the later days he becomes a drunkard and changes. 120 வருஷம் போயிட்டு தானே என்று சொல்லி நோவா தேவனுடைய சொல்லை மீறி நடக்கல. Noah did not disobey God, saying that 120 years has already passed. காலங்கள் கடந்தாலும் கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும், அதுக்காக காத்திருங்கள். Even if the time passes, God's will surely happen in your life. You just have to wait for it. மோசே பாருங்க. Look at Moses. மோசே அங்க பார்க்கிறோம், அங்க எகிப்தில வாழ்ந்த மனுஷன். Moses was living in Egypt. அவன் அங்க பார்க்கிறோம், அங்க தன்னுடைய சகோதரர்களுக்காக போய் அங்க கொலை செய்கிறான். He goes and kills on behalf of his brothers. திரும்ப எகிப்தை விட்டு ஓடி போகிறான். And he runs away from Egypt. வனாந்தரத்துக்கு போகிறான். He goes to the desert. அவன் தேவனை தேடி போகவில்லை. He did not seek God. தேவன் முட்புதரில் இருந்து தேவன் அவனை அழைத்தார். But God called him from a burning bush. யார் இந்த மோசே? Who is this ஒரு Moses? கொலைகாரனான மனுஷன். He was a murderer. பயந்து ஓடின மனுஷன். He was someone that was scared and ran away. எகிப்தியர்களுக்கு பயந்து அங்கே வனாந்தரத்துக்கு ஓடி போன மனுஷன். He was afraid of the Egyptians and he ran away to the wilderness. அங்கே பார்க்கிறோம், திருமணமாகி வாழுகிறார். He marries and he lives. ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். And God meets him. சொல்றார், திரும்ப போ. He says return. தேவன் ஒரு மனுஷனை அழைத்தால், If God has called someone, அவனை ஆண்டவர் பார்வோனுக்கு முன்பதாய் தேவனாய் மாற்றினாராம். he say he will turn him into a lord in front of Pharaoh. அவனே போகல. He didn't go by himself. ஆண்டவர் அனுப்பினார். God sent him. சுருக்கமா சொல்றேன், உங்களையும் அப்படித்தான். To summarize it, I will say you're like that too. நீங்க மறுதலித்தாட்களா இருக்கலாம். Sometimes you may have denied. பின்மாற்றத்துல போனாட்களா இருக்கலாம். You may have backslided. பயப்பட வேண்டாம். But do not worry. ஆண்டவருடைய அழைப்பும் கிருபையும் ஒரு நாளும் மாறாதவைகள். God's calling and his grace will never change. அவர் உங்களை அழைச்சது உண்மை. It's true that he has called you. அவரிடத்துல காத்திருங்கள். You have to wait upon him. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல தங்கள் செட்டைகளை அடித்து உயர பறப்பார்கள். Those who wait in the Lord, they will renew their strength. They will soar on wings like eagles. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களா? Are you waiting upon the Lord? காத்திருங்கள். You have to wait upon the உங்களை Lord. செட்டைகளை அடிக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு புதுப்பலத்தை தருவார். God will give you a new strength so that you are able to flap your wings. ஜெபம் பண்ணுகிற வாழ்க்கையில தரிச்சிருங்கள். You have to remain in the life of prayer. பிசாசுடைய தந்திரம் உங்களை ஜெபம் பண்ணாமல் தடை செய்வது. The works of Satan is to stop you from praying. இதுவரைக்கும் ஜெபம் பண்ணாத அருமையான சகோதரா சகோதரி, The brother and sister, if you have not prayed up till this point, நீங்கள் சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். sometimes you may have been saved. நீங்க ரட்சிக்கப்படாத ஆளாய் இருக்கலாம். Sometimes you may not have been நீங்கள் saved. ஆண்டவருக்காக நான் 5 மணித்தியாலம் ஜெபம்னு சொல்லல. I'm not asking you to pray for 5 hours for the Lord. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிறைஞ்சு சொல்றேன். I'm being filled in the Holy Spirit and I'm Only asking 5 you. minutes, 5 நிமிஷம். Only 5 minutes. நீ ஆண்டவருடைய பாதத்துல காத்திரு. Just have to wait upon the Lord. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் நீ காத்திரு. You have to wait upon the Lord just for 5 இதை minutes. கேட்கிற போது ஜெபிக்கிற பெரிய பண்டிதர்மார்களுக்கு ஒரு பெரிய ஆத்திரம் கொண்டு வரும். All the great scholars who pray so much, they might become நாங்கள் 5 angry. மணித்தியாலம் ஜெபிக்கிறோம், 10 மணித்தியாலம் ஜெபிக்கிறோம், 5 நிமிஷம் ஜெபிச்சால் ஆண்டவர் பேசுவாரோ? I pray for 5 hours, I pray for 10 hours. If you just wait upon the Lord for 5 minutes, then will God தேவனை நீங்கள் speak? நினைத்து 5 நிமிஷம் காத்திருக்கிறீர்களே, அந்த நினைப்பு கர்த்தருக்கு போதுமானது. If you are thinking about the Lord
Lord and waiting on him for 5 minutes, and that is enough for the Lord. ஜெபத்துல காத்திருங்கள். You have to wait in prayer. ஜெபம் பண்ணுங்கள். You have to pray. அவரோட பேசுங்கள். You have to speak with him. உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர். He who has called you is truthful. அவர் கைவிடுகிறது இல்ல. He doesn't disappoint. உங்களை அழைச்ச ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். The God who has called you, he will surely bless you. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். He who has given you promises, he is truthful. அவர் அந்த உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் உங்களோட வாழ்க்கையில அதை செய்வார். Because he is truthful, he will surely make it happen. விழுந்து போயிட்டு என்று பயப்படாதே. Do not worry that you are fallen. கைவிடப்பட்டு என்று பயப்படாதே. Do not worry because you have been let down. நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்தும் இன்னும் வெறுமையாய் இருக்கிறேன்னு சொல்லி பயப்படாதே. Do not be scared that saying that you are a child of God and you are still so நீங்கள் empty. விழுந்தீர்கள், அவர் விழவில்லை. Just because you have fallen, he hasn't fallen. நீங்கள் அவரை மறந்திருக்க கூடும், அவர் மறக்கவில்லை. Just because you have forgotten him, but he hasn't forgotten you. அவர் திரும்ப எழுப்புவார். He will make you rise up again. வேதம் சொல்லுகிறது ஏசாயா புத்தகம் 40:29 அந்த 31 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுப்பெலன் அடைந்து என்று சொல்லப்படுது. It says in Isaiah 40:31 that those who hope in the Lord will renew their strength. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்படுகிறதாம் அங்கே ரினியூ, அது திரும்ப புதுப்பிக்கிறவர். He will renew their strength. பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லப்படுது. Just see how beautifully it's written. நீங்கள் புதுப்பெலன் அடைஞ்சிருந்தால், if you have received a new strength, நீங்க அந்த பெலத்தோட ஆண்டவரிடத்துல போய் இருக்கிற போது, when you go with that strength to the Lord, ஆண்டவர் உங்களை திரும்ப ரினியூ பண்ணி வைக்கிறவர், புதுப்பிக்கிறவர். he will renew you. உங்களுடைய ஜெபம் புதுப்பிக்கப்படும். Your prayer will be renewed. உங்களுடைய விசுவாசம் புதுப்பிக்கப்படும். Your faith will be renewed. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் புதுப்பிக்கப்படும். Your blessings will be renewed. உங்களுடைய சகலவிதமான ஆண்டவரை வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாம் புதுப்பிக்கப்படும். All the hope that you have in the Lord will be renewed. கர்த்தரிடத்துல காத்திரு. You have to wait upon the Lord. நீ பெரிய பலசாலியா இருந்தாலும் காத்திரு. Even if you're a great strong man, you have to wait. இப்ப உங்களிடத்துல 50% பலன் இருந்தால், if you have 50% of strength, அதை ஆண்டவர் புதுப்பிக்கிற போது 100% மாறுவீர்கள். when God renews it, it will become 100%. அதனால தேவனுடைய பிள்ளைகள் காத்திருங்கள். And because of that, God's children, you have to wait. முந்தினதை நினைக்காதே. Don't think about the former things. சிந்திக்காதே. Do not think about the former things. ஏசாயா புத்தகத்துல சொல்லப்படுது, முந்தினதை நினைச்சா நீங்க மீள முடியாது. Because it says in the book of Isaiah, if you think of the old things, then you're not able to come through. பூர்வமானவைகளை நீங்க சிந்திச்சா ஓட முடியாது. Do not think of the former things because you cannot run. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொஞ்ச நேரம் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். So I would like to say something else. ஏசாயா 43:18-19 படி, as it says in Isaiah 43 that 17 and 18, அங்கே 18-19 சொல்லுது, முந்தினதை நினைக்காதே. Do not think of the former things. உங்க வாழ்க்கையில நடந்தது ஏதோ அதை நினைக்காதே. Forget the former things. சொல்லுவாங்க past is the past, அதாவது முடிஞ்சதா இருக்கட்டும். The past is past. நீ முந்தினதை நினைக்காதே. Do not dwell on the past. அங்கே பூர்வமானவைகளை ஒன்றையும் சிந்திக்காதே. And forget the former things. அங்கே அவருக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு, இவருக்கு ஒரு விழுக நடந்திருக்கு, அவரால் இங்க இருக்க முடியும், இவர் மரிச்சிருக்க கூட, அதை குறித்து நினைக்காதே. So do not think what happened here, what happened there, something would have happened. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? But what does God say? நான் புதிய காரியத்தை செய்வேன். See, I'm doing a new thing. அருமையான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீ விசுவாசித்தால், so to dear children, if you have faith in the Lord, நாட்களில் இருந்து உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். from this day onwards, God will do a new thing for you. புதிய ஜாப் கிடைக்கும். You will get a new job. புதிய உயர்வு வரும். You will get a new honor. புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படும். You will start a new life. புதிய பலன்கள் வரும். You will get new strength. புதிய சபைகள் வரும். You will get new church. புதிய வரங்கள் வரும். You will get new gifts. ஏன்னா நீ முந்தினதை நினைக்கல, பூர்வமானதை சிந்திக்கல, கர்த்தரை நீ நம்புகிறபடியால் அது நடக்கும். Because you're not dwelling on the past and you have forgotten the former things, and whatever you hope in the Lord will happen. அது இப்பொழுதே தோன்றும். It will happen right now. அது இப்பொழுதே தோன்றும். It will spring up now. எப்பொழுது தோன்றும்? When would it spring நீங்க up? நம்புகிற போது அது தோன்றும். When you hope, when you have faith on it, it will spring up. நீங்கள் இதை அறியீர்களா? Do you perceive it? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் அவர் உண்டாக்குகிறவராம். He will make a way in the desert and streams in the wasteland. அங்கே வனாந்திரத்திலே அங்கே வழியை உண்டாக்குறவர், வெளியில ஆறுகள். He will make a way in the wilderness and streams in the அந்த wasteland. ஆறுகள் என்று சொன்னா ஸ்ப்ரிங், அதாவது அங்கே நீர் ஊற்றுக்கள். So the springs he will make. தமிழ் வழியில் சொல்லுது, வனாந்திரத்திலே வழியையும் ஆறுகளையும், வெளியில ஆறுகளையும் உண்டாக்குறார். It says in the Tamil Bible that he will make a way in the desert and he will make rivers. ஆண்டவர் கொண்டு வர போகிற காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? The time that God is going to give, how would that be? சொல்லுவாங்க ஸ்ப்ரிங் வெதர் என்ற அல்லது ஸ்ப்ரிங் காலம் என்று சொன்னா ஒரு வசந்த காலம், இளவேநீர் காலம் என்று சொல்லி தமிழ்ல சொல்லுவார்கள். So if it's a spring season, then it's a great season where things come here. கர்த்தரை நீ நம்பினால், If you believe in the Lord, இந்த இளவேநீர் இந்த காலம் எப்பொழுது வருகிறது தெரியுமா? the spring time, when would it come? உங்களுக்கு தெரியும், அங்கே பார்க்கிறோம் ஸ்னோ காலம் அங்கே முடிந்து, அங்கே பார்க்கிறோம் விண்டர் முடிந்து, அங்கே சம்மர் வருகிறதுக்கு இடையில வருகிற
துளிர்க்கிற காலம், அதுதான் இந்த காலங்கள். So spring season is a season that comes in between winter and summer. இந்த காலங்களிலே சூரிய வெளிச்சத்தை ஜனங்கள் காணாதவர்கள் இனி காண்பார்கள். Those who did not see the sunshine will see the sunshine in that time. பட்டமரம் போல இருந்ததான மரங்கள் எல்லாம் துளிர் விட ஆரம்பிக்கும். All the withered tree will start to flourish. பூக்கள் இல்லாத இடங்கள் எல்லாம் பூக்களினால் அலங்கரிக்கப்படும். All the places without any flowers will be decorated with flowers. பூட்டப்பட்ட வீடுகளிலே ஜன்னல்கள் திறக்கப்பட்டு சூரிய வெளிச்சமும் காற்றும் வரும்படியாய் திறக்கப்படும். All the houses where the windows were shut will be open so they can get the fresh air. சூரிய வெளிச்சத்தினாலே மனுஷனுக்கு விட்டமின் டி போன்ற விட்டமின்கள் இருக்கிறபடியால் ஜனங்கள் சூரிய வெளிச்சத்தை தேடி அங்கே அதிலே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். The people will go after all the sunshine so they can receive the vitamin D. மகிழ்ச்சியான காலமான அவர்களுடைய ஹாலிடே அதை அனுபவிப்பார்கள். The people will start to enjoy their holidays. ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார். That's what God is saying. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நான் உனக்கு கொண்டு வர போகிறேன். I'm going to give you such a season. ஓ, நீ முந்தினதை நினைக்காத. So don't think about the former things. முந்தின காலம் ஒரு குளிர் காலமாய் இருந்திருக்கலாம். The former thing may have been a winter ஒரு season. கொடிய வெக்கையான காலமாய் Or இருந்திருக்கலாம். it could have been a great hot season. அல்லது ஒரு அழுகையும் புலம்பலுமான காலமாய் இருக்கலாம். Or it could have been a time when you were crying and gnashing of teeth. But do not think of the former things. பூர்வமானதை சிந்தியாத. Don't dwell on the past. இதோ புதிய காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். See, I'm going to do a new thing for you. இதோ புதிய காரியத்தை உனக்கு செய்ய போறேன். See, I'm going to do a new thing for you. ஆண்டவர் சொல்லுகிற போது When God says it, எப்படி நடக்கும் என்று கேட்கிறீர்களா? are you going to ask how it's going to நீங்கள் happen? நம்ப வேண்டும். You have to believe நீங்க it. நம்ப வேண்டும். You have to believe it. நோவா நம்பினான். Noah believed. மழை வந்தது. And the rain came. வேலையை உண்டாக்கி அதிலிருந்து காப்பாற்றப்பட்டான். And he created the ark and all the people was protected. ஆபிரகாம் நம்பினான். Abraham believed. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரை முழு நிச்சயமாய் நம்பி மகிமைப்படுத்தினான். He truly believed that he was able to fulfill the promise and he வாக்குத்தத்தம் glorified God. நிறைவேறினது. And the promise was fulfilled. தாவீது நம்பினான். David believed. அதை நினைத்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருந்தான். And he thought about that and kept on worshiping God. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லி அவன் ஆடுகளை மேய்க்கிற போதே பாடிக்கொண்டிருந்த He மனுஷன். kept on singing when he was tending the sheep, saying, "The Lord is my shepherd, I shall not want." தேவன் அவனை அரசனாக்கினார். And God made him to be a அதே king. தேவன் உனக்கு சொல்லுகிறார். The same God is telling அதே you. ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சொல்லுகிறது. The same God's word is telling முந்தினதை you. நினைக்காதே. Do not dwell on the past. பூர்வமானதை சிந்திக்காதே. Forget the former இதோ things. நான் புதிய காரியத்தை உனக்கு செய்ய See, போகிறேன். I'm doing a new thing. ஓ, நான் வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்க போகிறேன். Now it springs up. ஓ, அங்கே வனாந்திர வழியில ஆறுகள் உண்டாக போகிறது. I'm making a way in the desert. வனாந்திரத்தில் வழி உனக்கு உண்டாகும். And I'm going to make a way in the desert for you. பாதையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கா? All the ways, do they seem to be போகிறதுக்கு வழி blocked? இல்லையா? Do you not have anywhere to go? பிழைக்கிறதுக்கு வேலை இல்லையா? Do you not have any job for you to survive பிள்ளைகளுடைய on? தேவைகளை சந்திக்க வழி இல்லையா? Is there not any way for the children's needs to be முன்னேறதுக்கு ஒரு met? பாதை ஒன்றும் இல்லையா? Do you not have any way for your நீங்கள் ஆண்டவரை தேடி வரவில்லை. You did not come after அவர் God, உங்களை தேடி வந்தவர். but he came after அவர் உங்களை you. அழைச்சவர். He called you. ஆபிரகாமின் தேவன் உங்களை மறப்பாரோ? Will the God of Abraham forget நோவாவின் you? தேவன் உங்களை மறப்பாரோ? Will the God of Noah forget you? தாவீதின் தேவன் உங்களை மறப்பாரோ? Will the God of David forget you? யோசேப்பின் தேவன் உங்களை மறப்பாரோ? Will the God of Joseph forget அவர்கள் you? எல்லாரை காட்டிலும் நீங்கள் சொல்ல முடியுமல்ல, நம்முடைய தேவன் But more than all of them, you can say he is our அவர் God. உங்களை மறக்கிறதில்லை. He does not forget you. உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாய் இருக்கும். Your life will be உங்களுடைய prosperous. எதிர்காலம் செழிப்பாய் இருக்கும். Your future will be உங்களுடைய prosperous. எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும். Your future will be உங்களுடைய prosperous. பட்ட மரம் இனிமேல் தழைக்கும். You're with a tree, it will flourish. செழித்திருப்பீர்கள். You will flourish. மகிழ்ச்சியினால் ஆரவாரமாய் இருப்பீர்கள். You will be நம்புங்கள். for joy. You have to believe. கர்த்தரை நம்புங்கள். You have to believe in the அவருடைய Lord. வார்த்தையை நம்புங்கள். You have to believe in his வார்த்தையை word. நம்பி விசுவாசித்து அவரை ஆராதியுங்கள். You have to believe in his word and you have to கர்த்தர் worship உங்களை him. ஆசீர்வதிப்பார். The God will bless you. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். If you believe, then you will see the glory of God. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. இந்த வேளையில் ஒரே ஒரு பாடலை பாடி Would like to sing one. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். காரணம், அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஸ்பிரிங் சீசன் போல ஒரு வசந்த காலமாய், ஒரு இளவேனி என்று சொல்லப்படுகிற குளிர்ச்சியான காலமாய் நம்ம மாற்றி வச்சிருக்கிறவர். பயப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கையில இந்த 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 செய்தியில ஒரு கொஞ்சமாவது ஞாபகத்தில் வச்சிரு. அவர் அழைச்சவர், அவரே கொண்டு போய் செய்து முடிப்பார். நீங்க தனிமையில் இருந்தாலும் தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் என்ன சுமந்ததை நான் மறப்பேனோ வினகடிங்கன்னு சொன்னா, இலங்கை தேசத்துல இருந்து எப்படியாய் வந்தோம், நான் எவ்வளவாய் சுமந்து போகிற ஆண்டவர்.
தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சொல்வோமா, என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனேயும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆம்பிரியமானவர்களே, இதுவரை காலமும் சுமந்து வந்த ஆண்டவர் இனிமேலும் உங்களை அவர் சுமப்பார். அவரே நம்புங்கள். ரோமர் புத்தகம் 8:25 சொல்லுது, நீங்கள் ஒரு காரியத்தை பெற நம்பி இருந்தா அதுல நம்பிக்கையோடு காத்துறீங்க, அது வரும், நிச்சயம் வரும் என்று சொல்லப்படுது. அதனால நம்பிக்கையோடு காத்துறீங்க. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நான் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கு வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் எனக்கு அடைக்கலும் தந்த தெய்வம் நீங்க தானே. தடுமாறின நேரங்கள் எல்லாம் ஒரு தகப்பன் போல என்னை சுமந்து வருகிற தெய்வம் நீங்க தானே ஆண்டவரே. அதை நினைச்சு தான் உங்களை ஆராதிக்கிறேன். நீங்கள் எங்களோட வாழ்க்கையில என்ன செய்வன்னு சொன்னீங்களோ அது நிச்சயமாய் நிறைவேறும். அதை நம்பி நாங்கள் விசுவசித்திருக்கிறோம். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலும் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் எனக்கு அடைக்கலும் எனக்கு தந்தீரே. தடுமாறும் நேரங்கள் எல்லாம் தகப்பன் போல சுமந்து வந்தீரே. நாம் தடுமாறும் நேரங்கள் எல்லாம் தகப்பன் போல சுமந்து வந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்.
ஆண்டவரே, பலர் என்னை சபித்து தூசித்த வேளையிலே எல்லாம் என்னை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை உயர்த்தி வச்சு மகிழ்கிற ஒரு தெய்வம். உம்முடைய உள்ளத்துக்குள்ள என்ன வரைஞ்சு வச்சிருக்கிறவரே, இதற்கு நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? ஓ, உம்முடைய அன்பை நினைச்சு உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய அன்பை நினைச்சு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை நினைச்சு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜாவே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உன் உள்ளங்களுள் என்னை வரைந்தீரே. இதற்கு என்ன சருவேனா? உன் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? 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 இதற்கு ஈடு என்ன தர முடியும் ஆண்டவரே? பலர் சபித்து தூசித்த வேளையிலும் எங்களை நீர் இன்னும் இன்னும் இன்னுமாய் உயர்த்தி மகிழ்கிற தேவன். எங்கள் பேர்ல நீர் மகிழ்ச்சியா இருக்கிறவர். எங்கள் மேல நீர் பிரியமா இருக்கிறவர். உங்களுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் எந்த தேசத்தில் இருந்து ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. தேவஜனமே, அவசரப்பட்டுறாதீங்க. சவுல் அவசரப்பட்டான், ஆசீர்வாதத்தை இழந்தான். நீங்கள் அவசரப்பட்டுறாதீங்க. தாயின் வயிற்றில் நின்று என்னை பிரித்தெடுத்தவரே, உலக தோற்றத்தின் முன் தெரிந்து கொண்டீரே. உங்களை அவர் உலக தோற்றத்துக்கு முதல் தெரிந்து கொண்டவர். தாயின் கற்பத்தில் இருந்து பிரித்தெடுக்கிறவர். உங்களை யாரும் அறியாம இருக்கலாம், உங்களை பற்றி யாரும் புரிந்து கொள்ளாம இருக்கலாம். அவர் ஒருவர் அறிந்தவர், அவர் ஒருவர் உங்களை புரிந்தவர். தாயின் வயிற்றில் நின்று என்னை பிரித்தெடுத்தவரே, உலக தோற்றத்தின் முன் என்னை தெரிந்து கொண்டீரே. தாயின் வயிற்றில் நின்று என்னை பிரித்தெடுத்தவரே, உலக தோற்றத்தின் முன் என்னை தெரிந்து கொண்டீரே. யாரும் அறிய இல்ல, யாரும் புரிய இல்ல, யாரும் விளங்க இல்ல, யாருக்கும் தெரியல. யாரும் அறிய இல்ல, யாரும் புரிய இல்ல, யாரும் விளங்க இல்ல, யாருக்கும் புரியல. நீங்க மட்டும் தானே என்னை அறிந்து கொண்டவர். நீங்க மட்டும் தானே புரிந்து கொண்டவர்.
நீங்க மட்டும் தானே அறிந்தென்னை புரிந்தவர், உம்மை மட்டும் தானே நம்பித்தினம் வாழ்கிறேன். தாயின் வயிற்றில் நின்று என்னை பிரித்தெடுத்தவரே, உலக தோற்றத்தின் முன் என்னை தெரிந்து கொண்டீரே. தாயின் வயிற்றில் நின்று என்னை பிரித்தெடுத்தவரே, உலக தோற்றத்தின் முன் என்னை தெரிந்து கொண்டீரே. சொந்தங்கள் எனக்கு இருந்தாலும் ஒன்றுமே உதவல்ல, சொத்துக்கள் எனக்கு இருந்தாலும் எதுவும் பயனில்லை. சொந்தங்கள் எனக்கு இருந்தாலும் எதுவும் உதவல்ல, சொத்துக்கள் எனக்கு இருந்தாலும் எதுவும் பயனில்லை. பந்தங்கள் பாசங்கள் இருந்தாலும் பயன்படையே இல்லை, பந்தங்கள் பாசங்கள் இருந்தாலும் பயன்படவே இல்லை. பாசங்கள் நேசங்கள் இருந்தாலும் இயேசுவே சொந்தமுங்க, பாசங்கள் நேசங்கள் இருந்தாலும் இயேசுவே சொந்தமுங்க. நீங்க மட்டும் தானே என்று உண்மை உள்ளவர், உண்மை மட்டும் தானே நம்பித்தினம் வாழ்கிறேன். நீங்க மட்டும் தானே அறிந்தென்னை புரிந்தவர், உண்மை மட்டும் தானே நம்பித்தினம் வாழ்கிறேன். வயிற்றில் நின்று என்னை பிரித்தெடுத்தவரே, தோற்றத்தின் என்னை தெரிந்து கொண்டீரே. தாயின் வயிற்றில் நின்று என்னை பிரித்தெடுத்தவரே, தோற்றத்தின் என்னை தெரிந்து கொண்டீரே. ஆறுதலுக்காய் அங்கும் இங்குமாய் அலைந்து தீர்ந்தனே, ஆண்டவர் இயேசு கடவுள் இல்லை என்று அடம் பிடித்தேனே. ஆறுதலுக்காய் அங்கும் இங்குமாய் அலைந்து தீர்ந்தனே, ஆண்டவர் இயேசு கூட இல்லை என்று அடம் பிடித்தேனே. ஆனாலும் என் மேல் அன்பு வைத்து என்னை அணைத்த இயேசுவே, ஆனாலும் என் மேல் அன்பு வைத்து என்னை அணைத்த இயேசுவே, ஆண்டவரே எங்கள் இரட்சகர் என்று அறிக்கை செய்தேன். ஆண்டவரே எங்கள் இரட்சகர் என்று அறிக்கை செய்தேனே. நீங்க மட்டும் தானே அறிந்தென்னை புரிந்தவர், உம்மை மட்டும் தானே நம்பித்தினம் வாழ்கிறேன். நீங்க மட்டும் தானே அறிந்தென்னை புரிந்தவர், உம்மை மட்டும் தானே நம்பித்தினம் வாழ்கிறேன். தாயின் வயிற்றில் நின்று என்னை பிரித்தெடுத்தவரே, உலக தோற்றத்தின் முன் என்னை தெரிந்து கொண்டீரே. தாயின் வயிற்றில் நின்று என்னை பிரித்தெடுத்தவரே, உலக தோற்றத்தின் முன் என்னை தெரிந்தெடுத்தீரே. நீங்க மட்டும் தானே என்று உண்மை உள்ளவர், உண்மை மட்டும் தானே நம்பித்தினம் வாழ்கிறேன். நீங்க மட்டும் தானே அறிந்தென்னை புரிந்தவர், உண்மை மட்டும் தானே நம்பித்தினம் வாழ்கிறேன். நீங்க மட்டும் தானே அறிந்தென்னை புரிந்தவர், உண்மை மட்டும் தானே நம்பித்தினம் வாழ்கிறேன். நம்பித்தினம் வாழ்கிறேன், நம்பித்தினம் வாழ்கிறேன். பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலே இருந்து உம்முடைய பிள்ளைகள் உமக்காய் காத்திருக்கிறபடினால் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போகிறவைகளை நீரே அல்லாமல் ஆண்டவரே ஒருவரும் தங்களுடைய காதால கேட்டதும் இல்லை, தங்களுடைய செவியினால உணர்ந்ததும் இல்லை, தங்கள் கண்களினால கண்டதும் இல்லை ராஜா. ஆனா நீரோ எல்லாவற்றையும் காண்கிறவர், எல்லாவற்றையும் கேட்கிறவர், எல்லாவற்றையும் அறிகிறவர்.
உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறபடினால், செழிப்பாய் இருக்க போகிறபடினால், ஒரு வசந்த காலமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற நாட்கள் மிகுந்த செழிப்பாய் இருக்க போகிறபடினால் பிதாவே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துக்க நாட்கள் முடிந்தது என்று அறிக்கை செய்கிறோம். இருள்கள் விலகினது என்று அறிக்கை செய்கிறோம். நோய்கள் சுணமாகினது என்று அறிக்கை செய்கிறோம். எதிரிகளுடைய எதிர்ப்புகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது என்று அறிக்கை செய்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடித்தீர் என்று இயேசுவின் நாமத்தினால் அறிக்கை செய்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரையும் நம் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கம்யூனியனுக்கு போகிறோம். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற உங்களோட வீடுகளில் இருந்த வண்ணமாகவே இந்த வேளையில ஜெபம் பண்ணி இதை எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், ஒரு சிலர் உங்களுக்கு தெரியும், அதை சிலர் விரும்புறதில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் வேதத்தில் ஆதி சபையில் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 2 வீடுகளோ அனுதினமும் வீடுகள் தோறும் எவ்ரிடே அனுதினமும் அப்பம் விட்டார்களாம். அதனால சிலர் இன்றைக்கு நினைக்கிறார்கள், சபையில விசுவாசிகள் வீடுகளில் இருந்து ஜெபம் பண்ணி எடுத்தா அந்த பாஸ்டருக்கு இருக்கிற கனம் போயிடும் என்று அப்படி சிலர் நினைக்கிறார்கள். அபிஷேகம் பண்ணினவர் ஒருவர், எல்லாரையும் ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது ஒன்றுதான், சாதாரண விசுவாசிக்குள்ள இருக்கிறது ஒன்றுதான். நான் ஒன்றுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஓடையன் பண்ணப்பட்டிருக்கிறேன், நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சபைக்கு ஊழியக்காரனா. அதனால கம்யூனியன் கொடுக்கறதுல எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த இடத்துல எடுக்கிற போது அதனால ஆசீர்வாதம் வருது. அதனால தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ராஜாக்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:8 நீங்கள் ராஜாக்களாய் ஆசாரியரால் அழைக்கப்பட்டது உண்மை என்றால் உங்கள் வீடுகளிலே இருந்தே நீங்க ஜெபம் பண்ணி நீங்க உங்களோட குடும்பத்தோட இதுல பங்கு பெற்றுக் கொள்ளும்படியா இருக்கிறேன். ஆதி சபைகள் குடும்பங்களுக்கு தான் அங்க பார்க்கிறோம், குடும்பமாய் இந்த பண்டிகையை ஆசரிச்சார்களாம். இந்த நாங்கள் எல்லாரும் கடந்து செல்வோம். யோவான் சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னதின்படி ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிச்சு அதுக்கு கடந்து போவோம். 50வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். 48 ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினாலே பிழைக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இந்த வசனத்தின்படி நாம விசுவாசிக்கிறோம். இது கர்த்தருடைய சரீரமும் கர்த்தருடைய இரத்தமுமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிதாவை, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் இந்த அப்பத்தை உம்முடைய சரீரமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதேபோல ஆண்டவரே, இந்த ரசத்தையும் உம்முடைய இரத்தமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கிறான் என்ற உம்முடைய வசனத்தின்படி தகப்பனே, விசுவாசத்தினாலே இயேசு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தினால பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு இருக்கிறோம். விசுவாசத்தினால மரித்தாலும் பரலோகம் போக போறோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதே போல அந்த விசுவாசத்தின்படி இது உம்முடைய சரீரமும் உம்முடைய இரத்தமுமாய் நாங்கள் விசுவாசிக்கிறபடினால் இதை உட்கொண்டு பானம் பண்ணுகிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதமாக இருக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
அபிஜிவனே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை என்று. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. உண்மையில்லா உலகிலே உயிர் தவித்தேனே, உறவென்று சொன்னோர் எல்லாம் உதறி போனார். உண்மையில்லா உலகிலே உயிர் தவித்தேனே, உறவென்று சொன்னோர் எல்லாம் உதறி போனாரே. ஆனாலும் வாழ்விலே வாக்கு தத்தம் பங்கு இல்லை இடப்படுகிறேன். ஆனாலும் வாழ்விலே வாக்கு தத்தம் பங்கு இல்லை இடப்படுகிறேன். என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீ மட்டும் உண்மை அன்பு என்று. கொடுமையாய் பேசும் சிலர் குரலை கேட்டேனே, நம்பிக்கை இல்லாமல் இருந்தேனே. கொடுமையாய் பேசும் சிலர் குரலை கேட்டேனே, நம்பிக்கை இல்லாமல் நினைத்து துடித்தேன். நினைவில் வரும் பாரும் சுமந்தோடு சுமந்து கொண்டு உதவினீரே.
இதயம் சொல்லும் உலகம் பாடும் உண்மை அன்பு என்று என் இதயம் சொல்லும் உலகம் பாடும் நீ மட்டும் உண்மை அன்பு என்று. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். தயவுசெய்து எங்கட விசுவாசிகளுக்கு சொல்ற, FCM விசுவாசிகளுக்கு, எங்கட ஆராதனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சூமில் போகுது. அந்தந்த இடங்களில் அந்த ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கு. அநேகர் நீங்கள் அதில் கலந்து கொள்ற குறைவாயிருக்கு. ஏன்னு சொன்னால் மேடை இல்லை, வாத்தியங்கள் இல்லைன்னு சொல்லி. ஆனால் உண்மையாக ஜெபிக்கிறவர்கள் தான் இந்த நாட்களில் ஜெபிக்கிறார்கள். தயவுசெய்து நீங்கள் யாராவது பங்கு பெற்றாமல் இருந்தால் தயவுசெய்து அதில் பங்கு பெற்றி ஆண்டவரை ஆராதிங்க, கத்தரை காத்துருங்க. ஒரு கிழமையில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் நடக்குது அந்தந்த இடங்களில். கிங்சனில் பார்த்தா கொஞ்சம் பேர் இருக்குது, வெம்பிலியில் பார்த்தா கொஞ்சம் பேர் இருக்குது. எல்லா இடங்களிலும் நான் பார்க்குறேன் கொஞ்சம் பேர் தான் இருக்குது. அதனால் பாஸ்டர் விசுவாசி ஆயிராத, மேடை விசுவாசி ஆயிராத, ஒரு அலங்கார வெளிபோக முகத்தை பார்க்குற அப்படி விசுவாசி ஆயிராத, கத்தருக்கு உண்மை உள்ள ஒரு விசுவாசியாய் அங்கங்கே ஜெபிக்கிற ஜனங்களோட சேர்ந்து ஜெபிங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.